என்ன அப்படிங்கிறது நிறைய கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கலாம். பட் பேசிக்கலி வந்து சைக்காலஜியில் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து நிறைய வித ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும்போது ரேஷனல் எமோஷன் தெரப்பி மூலமாக அவங்களுடைய ப்ராப்ளத்தை வந்து ஒரு பார்த்தாங்கன்னா அது ஒரு சரியான விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாபிக் நான் ஏற்கனவே கோயம்புத்தூரில் ஒரு முறை அட்டன் பண்ணியிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். ஃபாதர்கிட்ட வந்து இந்த டாபிக் கொடுத்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த டாப்பிக்கே பண்ணலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். ஸோ ஃபாதர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. So, a few words about father. So, Reverend Dr. Kumar Raja is a Catholic priest with 31 years of education and social and spiritual service, with a master's degree in biblical theology, sociology, English literature, and a PhD in education. He served as the principal of St. Thomas Metropolitan High Secondary School, Thuthukudi, principal of St. Thomas College of Education, Thuthukudi, and superintendent of 223 schools run by 22 Catholic dioceses. He also served as the rector and parish priest of Our Lady of Snow Basilica, Mother Goyil, the author of 28 books. Those books எழுதியிருக்காங்க. They've been teaching, training, and continuing workshop for more than 600 groups. Right now, I think it's the old data. You are now in Now I'm in Vembur. Right now in Vembur. So he has done a program for our members last year. We talked about the empathy as a skill at workplace. Or in our topic just now. So ரொம்ப ஒரு ஹியூமரஸாக லைவ்லியாக ஒரு சில ரொம்ப டிஃபிகல்ட்டான கான்செப்ட் கூட கன்வே பண்ணுறதுல வந்து ஃபாதர் வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பர்ட் நான் நினைக்கிறேன். ஸோ வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு யுவர் செஷன் ஃபாதர். ஓட்டி அதை கையில் எடுக்கலாமா? ஃபோட்டோ ஒன்று எடுத்துருவோம். க்ளோஸ்அப்பில் எடுங்கண்ணா. So as a token of my appreciation, this is a small gift with my photograph. கிட்ட வந்துடுங்க. Also last time I gave my own book. This time is a different book. நாளொரு திருக்குறள், தமிழர மணக்கும் குறள் மாலை, மாணவர்க்கான அறிவுச்சோலை. Thank you. ஸோ குட் ஆஃப்டர்நூன். இது வேலை செய்தா? ஹலோ இருக்குதா? ஓ அப்படியா, ஓகே சரி. கேட்குதா நான் பேசுகிறேன்? உங்களுக்கு கேட்குதா? ஓகே. ஆமாம், கொஞ்சம் முன்னால் வரலாமே. கொஞ்சம் பேர் முன்னால் வரலாம். ஸோ தட் வி கேன் ஹாவ் அ லிட்டில் மோர் கம்ஃபர்டபுள். ஸ்லைட்ஸ் வில் பி இன் இங்கிலீஷ். நான் தமிழில் பேசுவேன். எல்லாருக்கும் தமிழ் புரியும்ல? ஓகே. அதனால் இந்த ஃபேனை போடலாம், அந்த ஃபேனை கொஞ்சம் போடலாம். ஓகே. ஸோ ரேஷனல் இமோட்டிவ் தெரப்பி. ஓகே. ஸோ இந்த இதில் வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து சார் எனக்கு இன்ட்ரடக்ஷன் டு அப்படின்னு சொல்லி நல்லா கொடுத்துருக்காங்க. அது கரெக்ட் தான். இது ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். பட் வி கேன் ஈஸிலி ப்ராக்டிஸ். நல்ல ஒரு நாம் எல்லாருமே நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில்லு தான் இது. ரெண்டு விஷயம். ஒன்று வந்து அண்டர்ஸ்டாண்ட் த கோர் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ரேஷனல் இமோட்டிவ் தெரப்பி, ரெகக்னைஸ் ஹவு தாட்ஸ், பிலீஃப்ஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் ஷேப் இமோஷன்ஸ், பிஹேவியர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். எல்லாம் அந்த இதில் கொடுத்துருக்குது, நம்ம பாம்ஸ் இதிலே கொடுத்துருக்குது. அதை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Context. In today's demanding work environments and complex personal lives, unhelpful and irrational beliefs often lead to stress, conflict, poor decisions, and strained relationships. This program aims to equip participants with the practical tools to identify such beliefs, question them rationally, and replace them with healthier, more constructive thinking patterns. இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போ வந்து இன்றைக்கி வந்து நமக்கு வந்து ரைட் நவ் ஹவு டு ஆல் ஃபீல்? நீங்கள் எல்லோரும் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ரைட் நவ்? மணி வந்து 3:12. ஓகே. டயர்டாக இருக்கிறீங்களா, இல்லை போர்டாக இருக்கிறீங்களா, இல்லை ஆர்வமாக இருக்கிறீங்களா? ரெண்டு கலந்து அவங்க ஒன்று சொல்லிட்டாங்க. நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு ஆர்வம் இருக்குது. எத்தனை பேர் ரைட்டிங் மெட்டீரியல்ஸ் வச்சுருக்கீங்க? பேனா எல்லாருமே வச்சுருக்கீங்க. ஓகே, தட்ஸ் அ குட். தட்ஸ் அ லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லையா? நல்ல ஒரு பண்பு. ஆகவே இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுக்கு முன்னால் ஐ வில் கோ இன் டு த சப்ஜெக்ட். வி நீட் டு லேர்ன் ஹவு டு மேனேஜ் ப்ரெஷர், ஹேண்டில் கிரிட்டிசிசம், டீல் வித் செட்பேக்ஸ் அண்ட் கம்யூனிகேட் மோர் எஃபெக்டிவ்லி.
You need to be prepared to respond calmly to challenges, improve collaboration, reduce emotional reactivity, and build more balanced, productive, and respectful professional and personal relationship. இதை பின்னால் நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ ஜம்ப் required skills. ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் நம்ம இந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு 2 hours வச்சுக்கிட்டுங்களேன். இந்த 2 hours வந்து we must use these skills. என்ன ஸ்கில்ஸ்லாம்? லிசனிங், ஸோ ஐ எம் டாக்கிங், யூ ஆர் லிசனிங். ரெண்டாவது நோட்ஸ் டேக்கிங், ஸோ அது ஒரு ஸ்கில், அது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. ஏன்னா ஏன் நம்ம நோட்ஸ் எடுக்கணும்? நம்ம கேட்குற எல்லாத்தையுமே நம்ம ரீட்டைன் பண்ண முடியாது. ஸோ இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நம்ம என்ன செய்யணும்? நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் எடுக்கிறதே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கலை, ஒரு ஆர்ட் அண்ட் சயின்ஸ். எப்படின்னா 2 விதமாக நோட்ஸ் எடுக்கலாம். ஒன்று வாட் எவர் த ரிசர்ச் பர்சன் என்னெல்லாம் பேசுகிறாங்களோ அதை என்ன செய்யலாம், எடுக்கலாம். அது ஒன்று. இன்னொன்று அதில் முக்கியமான செய்திகள், இதில் இல்லாத பல செய்திகள் இல்லையா, ஸ்க்ரீனில் இருக்கிறதே தாண்டி ரிசர்ச் பர்சன் பல செய்திகளை சொல்லுவாங்க. அதில் நமக்கு தேவையானதையெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதனால் நோட்ஸ் டேக்கிங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கில். மூணாவது செல்ஃப் அவேர்னஸ். செல்ஃப் அவேர்னஸ் நான் ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி கேட்டேன்? இப்போ வாட் இஸ் கோயிங் ஆன் வித்இன் யூ, வாட் ஆர் யுவர் தாட்ஸ், வாட் ஆர் யுவர் ஃபீலிங்ஸ் இல்லையா, அதை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ நீங்கள் டக்குன்னு சொன்னாங்க எங்களுக்கு மிக்ஸ்டாக இருக்குது, ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லையா. ஸோ தட் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் ஸ்கில், செல்ஃப் அவேர்னஸ். ஐ நோ வாட் இஸ் கோயிங் ஆன் வித்இன் மீ. அண்ட் தென் அதை 2 விதமாக பார்க்கலாம். வாட் ஆர் மை ஸ்ட்ரென்த்ஸ், வாட் ஆர் மை வீக்னஸஸ். ஸ்வாட் அனாலிசிஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்கல்ல, ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணியிருக்கீங்களா? ஸ்வாட் அனாலிசிஸ்னா என்ன? SWOT, SWOT, அதை வேணா நீங்கள் எழுதிக்கலாம். SWOT, தட் இஸ் கால்ட் ஸ்வாட் அனாலிசிஸ். அது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, அது ஒரு என்ன பர்சனல் மேனேஜ்மெண்ட் டூல், அது ஒரு இம்பார்ட்டண்ட் ஸ்கில். அது இட் இஸ் ரிலேட்டட் டு செல்ஃப் அவேர்னஸ். அப்போ ஸ்வாட்ல 4 லெட்டர் இருக்கு. எஸ்னா என்னது? ஸ்ட்ரென்த்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்குமே ஸ்ட்ரென்த்துன்னு கொஞ்சம் இருக்குது. நமக்கு சில இது தெரியும், சில இது தெரியாது, நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். W9 ஸ்ட்ரென்த்துக்கு ஆப்போசிட் என்னது? வீக்னஸஸ். அப்போ எல்லாத்துக்கிட்டையும் வீக்னஸஸ் இருக்கு. இப்போ எடுத்துக்காட்டா பாருங்களேன், நீங்க எழுதுறீங்கல்ல, இந்த எழுத்தே, உங்க கையெழுத்தே உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கலாம், வீக்னஸாகவும் இருக்கலாம். சிலருக்கு அது ஸ்ட்ரென்த்து, நீங்க எப்படி எழுதுறீங்க அப்படிங்கிறது சிலருக்கு ஸ்ட்ரென்த், சிலருக்கு அதுவே வீக்னஸ். ஸோ அதை நீங்க என்ன செய்யணும்? இம்ப்ரூவ் பண்ணணும் இல்லையா. ஓனா என்ன? ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்போ நமக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கின்றன நம்முடைய வாழ்வில். கற்றுக்கொள்வதற்கு, வளர்ச்சி அடைவதற்கு, பொருளாதாரத்தில் மேம்படுவதற்கு, உறவுகளை வளர்த்துக் கொள்வதற்கு பல வாய்ப்புகள். இந்த நிகழ்ச்சி என்னதான்? ஒரு வாய்ப்பு தான் இல்லையா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் அடுத்தது T ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த்ரெட்ஸ், சேலஞ்சஸ். ஓகே, அப்போ தடைகள் அப்படின்னு நாம சொல்லலாம். அப்போ எல்லாருடைய வாழ்விலும், நாம் தனிப்பட்ட முறையிலும் சரி, ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, எல்லாரும் என்ன செய்யணும்? இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் கண்டிப்பாக செய்யணும். ஆக்சுவலி நேற்று நான் ஒரு டிவியில் ஒரு இது பார்த்தேன். இப்போ என்ன டிவி, எல்லா டிவி சேனலும் என்ன ஓடிட்டு இருக்குது? எலெக்ஷன் நியூஸ் தான் ஓடிட்டு இருக்கு. அப்போ ஒரு நார்த் இந்தியன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சேனலில் தமிழ்நாடு எலெக்ஷனை பற்றி அவங்க ஒரு அனாலிசிஸ் போடுறாங்க, ஸ்வாட் அனாலிசிஸ் போடுறாங்க. அபவுட் சீஃப் மினிஸ்டர் MK ஸ்டாலின். வாட் ஆர் ஹிஸ் ஸ்ட்ரென்த்ஸ் அப்படின்னு 1 2 3 4 அப்படி போடுறாங்க. வாட் ஆர் ஹிஸ் வீக்னஸஸ் 1 2 3. வாட் ஆர் ஹிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாட் ஆர் ஹிஸ் த்ரெட்ஸ் அப்படின்னு அவங்க போடுறாங்க. அப்போ இப்போ ஒரு எலெக்ஷனில் ஒரு பார்ட்டி, அதுக்கு என்ன செய்யணும்? ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட் என்ன, அவங்களுக்கு தோக்கடிக்க விரும்புறவங்களும் என்ன செய்யணும்? அது தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. இப்போ கிரிக்கெட் விளையாடும் என்ன பண்ணுறாங்க? எல்லாத்தையும் வீடியோ எடுத்து அதை என்ன பண்ணுறாங்க? போட்டு பார்க்குறாங்க. பார்த்து இவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, இவங்களுடைய வீக்னஸ் என்ன. அப்போ வீக்னஸை நம்ம என்ன செய்யணும்? அட்டாக் பண்ணணும். ஸ்ட்ரென்த்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது? அங்கே அவங்களுக்கு பால் போடக்கூடாது. ஸோ இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு டூல். நம்ம எல்லாருமே என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். நம்முடைய பர்சனல் லைஃப் as well as ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு ஃபேமிலி, ஒரு கம்பெனி எல்லாமே நம்ம பயன்படுத்தணும். ஸோ அதில் ஒன்று தான் செல்ஃப் அவேர்னஸ். அப்புறம் பாருங்க, கிரிட்டிக்கல் திங்கிங், செல்ஃப் கிரிட்டிக். எல்லாருமே எப்பொழுதும் பாருங்க, பொதுவாக இந்தியன்ஸ் டென்ட் டு பி கிரிட்டிக்கல். நாம
குறை சொல்வதில் வல்லவர்கள் யாரு? இந்தியர்கள் இல்லையா? நம்முடைய பார்வை பொதுவாகவே வந்து அந்த பாசிட்டிவா பொதுவாக கிடையாது. பொதுவாகவே நம்ம குறை சொல்றவங்கள தான் இருக்கிறோம். we have to change that. அதே சமயத்தில் we have to critique our own selves. நம்முடைய குறைகளை நாம் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். நாம் எதிலேதான் இன்னும் வளரலாம் என்பதை நாமே என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் செல்ஃப் கிரிட்டிக். ஸோ இந்த ப்ரோக்ராமில் வந்து நாம் வந்து என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, என்னுடைய வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிக்கணும். அப்புறம் வந்து ரேங்கிங், ப்ரையாரிட்டைசிங் அப்படிங்கிறதுல நல்ல இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ். இப்போ வந்து ஸ்ட்ரென்த் இருக்குது, நீங்கள் வந்து என்னுடைய ஸ்ட்ரென்த்துன்ட்டு நீங்கள் ஒரு 10 எழுதுறீங்க, அதில் முக்கியமானது எது? என்னுடைய வீக்னஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறீங்க? ஒரு 4 எழுதுறீங்க, அதில் முக்கியமானது என்னது? அதான் வந்து என்னது? ரேங்கிங், ப்ரையாரிட்டைசிங். அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கில். கிரியேட்டிவ் திங்கிங் அஃப்கோர்ஸ் அதுவும் நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கில். எல்லாருமே எப்படி இருக்கணும்? கிரியேட்டிவாக, படைப்பாற்றல் மிக்கவர்களாக இருக்கணும். அதான் வந்து ப்ராப்ளம் சால்விங் அது ரிலேட்டட். இப்படி நம்முடைய வாழ்வில் இது வந்து ஒரு உளவியல் சார்ந்த ஒரு பாசறை இல்லையா? அப்போ ரேஷனல் எமோட்டிவ் தெரப்பி, என்னுடைய சிக்கல்கள் என்ன என்பதை நான் கண்டுபிடிக்கணும். அதை எப்படி சால்வ் பண்ணுறது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறது, இது எல்லாமே ஸ்கில்ஸ் தான். ரெக்வயர்டு ஸ்கில்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். கடைசியாக ஸ்மார்ட் கோல் செட்டிங். ஸ்மார்ட் கோல் செட்டிங்னா என்ன? வாழ்க்கையிலே முன்னேற விரும்புகிற எல்லாருக்கும் என்ன இருக்கணும்? கோல்ஸ் இருக்கணும். அந்த கோல்ஸ் எப்படி இருக்கணும்? ஸ்மார்ட்டாக இருக்கணும். ஸ்மார்ட்டுக்கு 5 எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. என்னதுன்னா ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரியலிஸ்டிக், டைம் பவுண்ட். தேவையான எழுதிக்கிடுங்க. அப்போ எல்லாருடைய வாழ்விலும் ஸ்மார்ட் கோல்ஸ் இருக்க வேண்டும். அந்த கோல்ஸ் எப்படி இருக்கணும்னா ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரியலிஸ்டிக். And T stands for time bound. இப்போ உதாரணமாக இந்த ப்ரோக்ராம் வந்து 2 hours, 5:30 நம்ம என்ன செய்யணும்? இதை முடிக்கணும். இதுக்குள்ளே நம்ம எவ்வளோ கற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளவு கற்றுக்கொள்ள வேண்டும். டைம் பவுண்டு. இப்போ இந்த ஸ்மார்ட்டில் வந்து முக்கியமான 2 வார்த்தை, இந்த ப்ரையாரிட்டைசிங் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ரேங்கிங், ப்ரையாரிட்டைசிங். அப்போ இந்த 5லையும் 2 முக்கியமான கிரைட்டீரியா, பராமீட்டர்ஸ் என்னது? நீங்கள் சொல்கிறீங்களா, நான் சொல்லவா? டைம் யார் சொன்னா தம்பி? யார் சொன்னா? நீங்கள் சொன்னீங்களோ? ஓகே, வெரி குட். டைம் பவுண்ட் ஒன்று. இன்னொன்று மெஷரபிலிட்டி. ஸோ இந்த 5லையும் வந்து டாப் 2 வந்து என்னது? மெஷரபிலிட்டினா நம்ம மெஷர் பண்ணணும், கவுண்ட் பண்ணணும். எத்தனை படிச்சிருக்கிறோம், எத்தனை கற்றுருக்குறோம், எத்தனை இது இருக்குது. ஸோ தட் இஸ் an இம்பார்ட்டன்ட் திங். இன்னொன்று வந்து டைம் பவுண்ட். இது 5மே முக்கியம். இந்த 5லையும் இந்த 2ம் முக்கியம். அப்போ நம்முடைய எல்லாருடைய வாழ்விலும் ஸ்மார்ட் ஸ்மார்ட் கோல்ஸ். சில சமயத்தில் கோல்ஸ் நம்ம சொல்கிறோம் ஸ்மார்ட்டாக இல்லாமல் இருக்கும். ஆகவே ஸ்மார்ட், நம்முடைய கோல்ஸ் மஸ்ட் பி ஸ்மார்ட். வெல்கம் சார். ஸோ இதெல்லாம், இந்த ஸ்கில்ஸ்லாம் நம்ம என்ன செய்யணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்பொழுது இந்த ப்ரோக்ராம்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணணும். லைஃப்லாம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம அவுட்கம் ஆஃப் த ஒர்க் ஷாப். சேர்ந்து வாசிப்போமா? கொஞ்சம் சத்தமாக வாசிங்க. By the end of this workshop, you would have gained some valuable insights on rational emotive therapy. Number 2, you'll be able to set some smart goals to be able to handle your own emotional issues. இது 2 தான் வந்து இந்த ப்ரோக்ராமுடைய, இந்த ப்ராஜெக்ட், இந்த ஒர்க் ஷாப்புடைய. ஓகே, நான் ஒரு சின்ன எக்ஸசைஸ் எல்லாத்துக்கும். ஆனால் வந்து we must be active and interactive. Can you mention 3 important organs in your body that start with the letter H? நீங்கள் எழுதணும், சொல்லக்கூடாது, எழுதணும். உடனே எழுதிட்டீங்க. வெரி குட். 1 2 3 போடுங்க. வெரி குட். 1 2 3 அப்படி போடணும். ஓகே. வெரி குட். கரெக்ட். எக்ஸலன்ட். வெரி குட். 3மே ஹெச் தான். 3மே ஹெச் தான். 1 2 3 போடுங்க. 3மே ஹெச் தான். ஆமா, 3மே ஹெச் தான். கரெக்டா எழுதிருக்கீங்க. ஓகே, வெரி குட், வெரி குட், எக்ஸலண்ட். ஓகே, ஸோ எல்லாருமே போட்டீங்க, எல்லாருமே கரெக்டாக போட்டீங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க, முக்கால்வாசி பேர் 1 2 3 4 பேரை சொன்னேன் போட்டிருக்கீங்க. 1 2 பேர் வந்து ஆஸ்ட்ரிக்கு,
புல்லட்டு, ஸ்டார் அப்படி போட்டுக்கீங்க, 1 2 பேர் போட்டுக்கீங்க. இப்போ ரெண்டுல எது பெட்டர்? ஆஸ்ட்ரிக், ஸ்டார், புல்லட், ஆரோ மார்க் அப்படி போடுறது பெட்டரா, 1 2 3 நம்பர் போடுறது பெட்டரா? நம்பர் போடுறது தான் பெட்டர். எக்ஸாக்ட்லி. ஸோ மெஷரபிலிட்டின்னு ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா? இப்போ வந்து என்ன கேள்வி என்னது? ரைட் 3. அப்போ அதில் என்ன கண்டிப்பாக என்ன பண்ணணும்? 1 2 3 போடணும், நியூமரிக்கல். ஸோ அது ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல். வந்து ஒரு நம்முடைய டைப்ரைட்டர்லேயோ நம்முடைய கம்ப்யூட்டர்லேயோ 2 கீஸ் இருக்குது. ஒன்று வந்து நம்பர், இன்னொன்று வந்து புல்லட்ஸ். ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கீஸ் தான், ரெண்டுமே நம்ம பயன்படுத்தணும். ஆனால் வந்து விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் வந்து நம்பரிங், ஸோ தட் வி ஆர் ஏபிள் டு மெஷரபிலிட்டி, கவுண்டபிலிட்டி, அதெல்லாம் நல்ல ஒரு ஹேபிட். அப்போ இப்படி நம்பர் போட்டு நம்ம பழகிட்டோம்னா அது வந்து நமக்கு உதவியாக இருக்கும். சில சமயம் நம்ம என்ன பண்ணலாம், ஆஸ்ட்ரிக்ஸ், ஸ்டாரு, ஆரோ மார்க் போட்டுக்கலாம். எப்போ நம்பர் தேவையில்லையோ அப்போ என்ன செய்யலாம், போட்டுக்கலாம். அப்போ இங்கே வந்து 3 ஏற்கனவே சொல்லியாச்சு. அப்போ நீங்கள் 3 தான் நம்பர் தான் போடணும் இல்லையா? ஓகே. ஸோ என்னெல்லாம் போட்டிருக்கீங்க? அதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கு பாருங்க, ப்ரையாரிட்டி. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்கீங்க? வெரி குட், எக்ஸலன்ட். ஹார்ட்னு முதல்ல போட்டு எத்தனை பேர்லாம் கற்றுக்குங்க பார்ப்போம், கவுண்ட் பண்ணி. வாவ் வாவ், ஓ சாரே போட்டிருக்காங்க. ஓகே. ஹெட்னு எத்தனை பேர் போட்டீங்க? நீங்க ஹேண்ட் போட்டிருக்கீங்க என்ன முதல்ல? வெரி குட், எக்ஸலன்ட். ஸோ ஹெட், ஹார்ட், அண்ட் நான் கூட ஹெட் தான் போட்டிருக்கேன். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குது, யார் சொல்லுவா? என்சான் உடம்புக்கு சிரசு பிரதானம் இல்லையா? அதனால இப்ப இப்படி நாம பாக்குறோம் இல்லைங்களா? முதல்ல என்ன இருக்குது? தலை, அப்புறம் என்ன இருக்குது? ஹார்ட், அப்புறம் மேல ஹேண்ட். அந்த வரிசையில் தான் நான் போட்டுக்கிறேன். ஸோ திஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். அப்போ வந்து பொதுவாக வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்லியிருக்காரு. சிக்மண்ட் ஃப்ராய்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க வந்து முதல்ல உங்க தாட்ஸ் என்ன வருதோ அது வந்து இட் இஸ் அசோசியேட்டட் வித் யுவர் பிலீஃப், யுவர் வேல்யூ சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து வித்தவுட் திங்கிங் மச் இல்லையா, நமக்கு டக்குன்னு வருது. இட் இஸ் கால்ட் அசோசியேஷன் ஆஃப் ஐடியாஸ் இல்லையா? அப்போ வந்து நீங்க வந்து ரொம்ப யோசிக்காம முதல்ல எழுதிங்க. அப்போ ப்ராபப்ளி நீங்க தான் சொல்லணும் கரெக்டாக சொல்லிட்டு. யாரெல்லாம் ஹார்ட்னு போட்டீங்களோ அவங்களாம் கொஞ்சம் இமோஷனல் டைப்பான ஆட்கள். சரியா? யாரெல்லாம் ஹெட்னு போட்டிருக்கீங்களோ அவங்க வந்து ரேஷனல் திங்கிங் டைப் ஆஃப் பீப்புள். யாரெல்லாம் ஹேண்ட், சார் மட்டும் தான் ஹேண்ட் போட்டிருக்காங்க, அவங்க வந்து ஒரு உழைப்பாளி. கரெக்டா? ஓரளவு கரெக்டா? இது வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டுடைய இன்டர்பிரிட்டேஷன், அசோசியேஷன் ஆஃப் ஐடியாஸ். நமக்கு முதல்ல என்ன தோணுதோ அதுதான் நாம் யார் என்பதை காட்டுகிறது. அதனால வந்து இந்த 3யுமே என்ன ஆர்டர்ல நீங்க எழுதிருக்கீங்க அப்படிங்கிறதும் நீங்கள் யார் என்பதை காட்டுகிறது. ஹெட்னா என்னது? contains your brain இல்லையா? Contains your brain. When the brain is dead, declared clinically dead. ஏன்னா 100 இயர்ஸ்க்கு முன்னால் அப்படிலாம் கிடையாது. இப்போதான் வந்து பிரெயின் டெட், ஹார்ட் டெட் அப்படி சொல்லி பிரிச்சு டாக்டர்ஸ் சொல்றாங்க. ரெப்ரசன்ட்ஸ் யுவர் தாட்ஸ், திங்கிங் கெப்பாசிட்டி. அப்போ வந்து என்சான் உடம்புக்கு சிரசு பிரதானம்னா வந்து ஒரு மனிதராக இருப்பதற்கு காரணம் என்னது? தலைதான், சிந்திக்கும் ஆற்றல். மனிதர்களுக்கு விலங்குகளுக்கு உள்ள வேறுபாடு நம்முடைய சிந்திக்கும் ஆற்றல். அதனால ஹெட் வந்து ரெப்ரசன்ட்ஸ் அவர் தாட்ஸ், திங்கிங். நான் இப்போ பேசும் பொழுதே நீங்க கேட்குறீங்க, யுவர் திங்கிங், ஒரு அன்கான்சியஸ் ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன். நம்ம வந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அது வந்து அது ஒரு ஃபேக்கல்ட்டி. நமக்கு காட் ஹஸ் பிளெஸ்ட் அஸ் வித் சோ மெனி ஃபேக்கல்ட்டிஸ். அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்கல்ட்டி தான் வந்து நம்முடைய திங்கிங் கெப்பாசிட்டி, இன்டெலிஜென்ஸ், ஹெட். We need to use our head in order to lead a rational, reasonable, common sense life. அப்போ நம்ம பல சமயத்தில் சொல்ற, உங்க ஹெட்டை யூஸ் யுவர் ஹெட் அப்படி சொல்றோம்ல, தலையை யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். அப்போ வந்து in order to lead a rational, reasonable and common sense life. அப்போ ஒரு அறிவாற்றல் மிக்க மனிதர்களாக, பகுத்தறிவு மிக்க மனிதர்களாக நாம் வாழ்வதற்கு நாம் தலையை பயன்படுத்த வேண்டும். இரண்டாவது பாருங்க, ஹார்ட், சென்டர் ஆஃப் ஹியூமன் லைஃப். When the heart stops, declared dead. Represents your emotions, feeling capacity.
We need to use our heart in order to lead a loving, feeling and relational life. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இந்த சிம்பிள் தெரியுங்களா? You are all fond of this, இல்லையா? அப்போ வந்து ஹார்ட் ரெப்ரசன்ட்ஸ் லவ், இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், ரிலேஷன்ஷிப். அதனால வந்து யார் நிறைய மெஜாரிட்டி வந்து ஹார்ட் தான் மேலே போட்டிருக்கீங்க. யூ ஆர் ரைட். அதாவது அறிவாற்றல், உணர்வாற்றல், அறிவாற்றல், அன்பாற்றல். அறிவு பெரியதா, அன்பு பெரியதா? அன்பே பெரியது, அன்பே சிவம். பைபிள்லையும் ஒரு கொட்டேஷன் இருக்கு, 1 Corinthians 13 வந்து ஒருவருக்கு எவ்வளவுதான் அறிவு இருந்தாலும் அன்பு இல்லாவிட்டால் அவர் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்றது. ஆகவே இதயம் பெரிதா, தலை பெரிதா? என்ன முழிக்கிறீங்க? அன்புதான் பெரியதுன்னு இதயம் தான் பெரியது. ரைட், ஓகே. ஸோ அதனால தலை முக்கியம், ஆனா வந்து இதயம் அதை விட முக்கியம். 3வது ஹேண்ட். ஹேண்ட் ரெப்ரசன்ட்ஸ் பாடி. ஹேண்ட் மட்டும் கிடையாது, ஹோல் பாடி. When hands and legs do not function, we become immobile and useless. பாருங்க, அது ஒரு முக்கியமான செய்தி. சிலருக்கு வந்து ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகும், பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகும், ஆனா ஹேண்டும் லெக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பெட் ரீடராக இருக்காங்க இல்லையா? நம்ம வயசானவங்கலாம் வீட்டில் படுத்திருக்கிறாங்க, மொபைல். அப்போ அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது பாருங்க. அவங்களால சிந்திக்க முடியும், அவங்களால இமோஷன்ஸ் அனுபவிக்க முடியும், ஆனா என்ன செய்ய முடியாது? நடக்க முடியாது. they are restricted, they are almost like dead. அப்ப பாருங்க, ஹெட் இல்லாட்டியும் டெட், ஹார்ட் இல்லாட்டியும் டெட், கை கால் இல்லாட்டியும் டெட். ஸோ சில நம்ம we use the word vegetative life. இப்போ 2 நாளைக்கு மேல ஒரு செய்தி நீங்க வாசித்தீங்கல்ல, ஃபர்ஸ்ட் டைம் பாம்பே ஹைகோர்ட்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு தம்பி எத்தனை வயசு? ஆமா so many years he was in bed. ஆமா, ஆனா வந்து டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க ஒரு ரெக்கவரி, நார்மல் லைஃபுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க, கோர்ட்ல ஒரு கேஸை போட்டு யுத்தனேசியா, கருணை கொலை. கருணை கொலைனா என்ன? நீங்க அந்த லைஃப் சஸ்டைனிங் ஆபரேஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுங்க, நிப்பாட்டிடுங்க அப்படின்னு சொல்லி முதல் தடவையா இந்தியாவில் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்க அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னால ஒரு கேஸ் பார்த்துட்டு இதே பாம்பே ஹைகோர்ட்ல வந்து மெனி இயர்ஸ் அகோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு நர்ஸ், அங்க உள்ள ஒரு சர்வெண்ட் ஸ்டாஃப் என்ன பண்ணிட்டாரு, he tried to rape that nurse. அப்ப என்ன பண்ணாருன்னா, ஒரு செயினை வந்து கழுத்துல போட்டு இறுக்கி ரேப் பண்ணியிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதால இந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சு, அந்த ஆக்சிஜன் போகலை. ஸோ ஷீ ஃபெல் இன்டு கோமா, ஆனா சாகல. ஸோ என்ன பண்ணாங்க, அந்த ஹாஸ்பிட்டல்லே அங்க வச்சு நர்சிங் கேர் மெனி இயர்ஸ் இதே மாதிரி. அப்பவும் இந்த இவங்களுடைய இந்த நர்ஸுடைய பேரண்ட்ஸும் சொந்தக்காரங்களும் ஒரு கேஸ் போட்டாங்க, அந்த அம்மா திரும்ப பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால அப்போ அந்த சமயத்தில் அதுக்கு வந்து கோர்ட் அனுமதி கொடுக்கல. ஏன் தெரியுமா, இவங்க இந்த இங்க உள்ள நர்சஸ்லாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து ஒரு அஃபிடேவிட் கொடுக்குறாங்க, என்ன நாங்க we are taking care of her, நாங்க வந்து நர்சிங் கேர், எங்களுடைய சிஸ்டர், she is our sister and colleague, எத்தனை வருஷம் ஆனால் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நாங்க வந்து டெய்லி என்ன பண்றோம், வாஷ் பண்றோம், கிளீன் பண்றோம், எல்லாம் செய்யறோம், அதை நாங்களே செய்யறோம், எதுக்கு நீங்க இது பண்றீங்க, we will take care அப்படின்னு சொன்னதுனால கொடுக்கவில்லை. ஸோ பாருங்க, நமக்கு வந்து பிரெயினும் ஃபங்க்ஷன் ஆகணும், ஹார்ட்டும் ஃபங்க்ஷன் ஆகணும், மொபிலிட்டியும் இருக்கணும். மொபிலிட்டி இல்லைன்னா ஆல்மோஸ்ட் லைக் வெஜிடேட்டிவ். ஸோ அதனால நாம நிறைய நேரம் வந்து நம்முடைய ஹெட்டு, ஹார்ட்டு, ஹேண்டு இதெல்லாம் டேக் தம் ஃபார் கிராண்டட் நம்ம சொல்றோம்ல, ஆமா அதெல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்கிறது கிடையாது. ஆனா வந்து தேர் ஆல் ப்ரெஷியஸ் பார்ட்ஸ். அதனால வந்து நம்ம கடவுளுக்கு நன்றி செலுத்தணும். நம்முடைய மூளைக்காக நன்றி, இதயத்துக்காக நன்றி, கைகளுக்காக நன்றி. எல்லாம் ஒரு தடவை கை அப்படி உயர்த்துங்க. மூளைக்காக நன்றி, இதயத்துக்காக நன்றி, கைகளுக்காக நன்றி. எதுக்கு தூக்க சொன்னா யாரும் தூங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ஸோ பிசிக்கலா கொஞ்சம் ஆக்டிவா இருக்கணும், தூங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த டெக்னிக்கை நான் பயன்படுத்துறேன். ஓகே, ஸோ இம்மொபைல் யூஸ்லெஸ் ரெப்ரசன்ட்ஸ் யுவர் பிசிக்கல் பாடிலி கெப்பாசிட்டி. ஸோ அது இல்லைன்னா நாம வந்து ஒரு ஜடம் ஆக மாறி விடுகிறோம்.
we need to use our hand in order to lead a loving, feeling and relational life. பாருங்க, இது வந்து லவ்விங், அதை இந்த மூணையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி எழுதிருக்கீங்களா? ஹெட், ஹார்ட், ஹேண்ட் மூணுக்கும் நீங்க எழுதிருக்கீங்க. அதுல முக்கியமான வார்த்தை என்ன? தாட்ஸ். கேபிட்டல் லெட்டர்ல போட்டு பார்த்தீங்களா? தாட்ஸ், ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ், அப்புறம் ரிலேஷன்ஷிப். அப்போ இந்த மூணும் பயன்படுத்த வேண்டும். மூணையும் பயன்படுத்தினாதான் நம்முடைய வாழ்வு நிறைவான வாழ்வாக இருக்கும். இப்போ இந்த செல்ஃப் அவேர்னஸ் ஒன்று போட்டோம் பார்த்தீங்களா? இப்போ இதில் வந்து நான் வந்து மூளையை அதிகமாக பயன்படுத்துகிற மனிதரா, இதயத்தை அதிகமாக பயன்படுத்துகிற மனிதரா, கையை அதிகமாக பயன்படுத்துகிற மனிதரா அப்படிங்கிறத நாம் என்ன செய்யணும்? ஆய்வு செய்ய வேண்டும். நம்ம எல்லாருமே ஏதோ ஒன்றில் டாமினண்டாக இருப்போம். ஒன்றில் வந்து எப்பவுமே திங்கிங் டைப் ஆஃப் ஆட்கள் சிலர் இருப்பாங்க, சிலர் வந்து ஃபீலிங் டைப் ஆஃப் ஆட்களாக இருப்பாங்க, சிலர் வந்து தே வாண்ட் டு டச் அண்ட் அப்ரிஷியேட், என்கரேஜ். ஸோ அவங்களுக்கு வந்து டச் பண்ணாதான் என்ன செய்ய முடியும்? அவங்களுடைய அன்பை என்ன செய்ய முடியும்? வெளிப்படுத்த முடியும். விச் இஸ் குட். அந்த 5 languages of love ஒரு புக் இருக்குது, இங்கே கூட அந்த ப்ரோக்ராம் நடத்தியிருக்காங்க. 5 languages. அதில் ஒன்று வந்து டச். யூ மஸ்ட் டச் பீப்புள். ஏன்னா டச் தான் வந்து கம்யூனிகேட்ஸ் அவர் லவ். ஸோ அதனால மூணையும் நம்ம பயன்படுத்தணும். சரியா? ஓகே. அப்போ யூ மஸ்ட் யூஸ் ஹெட், ஹார்ட் அண்ட் ஹேண்ட் இஃப் யூ வாண்ட் டு லீட் அ ஹாப்பி லைஃப், மீனிங்ஃபுல் லைஃப், ரிலேஷனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப். எல்லாருக்கும் இந்த மூணையும் நம்ம பயன்படுத்தணும். இந்த மூணில் எது டாமினண்ட்டு, எது டார்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் நாம் கண்டுபிடிக்கணும். எது ஸ்ட்ரென்த்து, எது வீக்னஸ் கண்டுபிடிக்கணும். வீக்னஸை நம்ம என்ன செய்யணும்? ஸ்ட்ரென்த்தாக மாற்ற வேண்டும். ஸோ ஆல்பர்ட் எல்லிஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த ரேஷனல் இமோட்டிவ் தெரப்பி அதனுடைய ஒரு ஆத்தர், ஃபவுண்டர். அவர் ஒரு சைக்காலஜிஸ்ட். ஸோ அவர் தான் அந்த ரேஷனல் இமோட்டிவ் தெரப்பி அப்படிங்கிற கான்செப்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. அதில் உள்ள இந்த கோர் பிரின்சிபிள்ஸை இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் இந்த ஹெட், ஹார்ட் அண்ட் ஹேண்ட். ஓகே. யூசிங் த ஹெட் ஓவர் த ஹார்ட். ஒரு சத்தமாக எல்லாரும் சேர்ந்து வாசிடுவோம். ரேஷனல் இமோட்டிவ் தெரப்பி யூசிங் த ஹெட் ஓவர் த ஹார்ட். அப்ப ரேஷனல் அப்படி சொன்னாலே இந்த மூணுல எது? ஹெட். அப்ப ரேஷனல் இமோட்டிவ் தெரப்பி வந்து என்ன சொல்லுதுன்னா, there are times, உங்களுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் மூளையை கொண்டு இதயத்தை இயக்க வேண்டும். சில நேரங்களில் இதயத்தை கொண்டு மூளையை இயக்க வேண்டும். ஒரு தடவை சொல்லிடுவோமா? சில நேரங்களில் மூளையை கொண்டு இதயத்தை இயக்க வேண்டும், சில நேரங்களில் இதயத்தை கொண்டு மூளையை இயக்க வேண்டும். ஒரு எடுத்துக்காட்டு யார் சொல்லுவா? நீங்க சொல்லுங்க, நானே சொல்லிடுறேன். யார் சொல்லுவா? இப்போ வந்து பாருங்க, நம்ம வெளியே போறோம், ஒருத்தவங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுது. ஒரு பிச்சைக்காரங்களா இருக்கலாம், அல்ல ஒருத்தவங்க ஹெல்ப் கேட்கறவங்களா இருப்பான், அல்லது ஒருத்தவங்க கீழே விழுந்துட்டாங்க, ஆக்சிடென்ட் ஆகி, உடனே போய் நாம் என்ன செய்யறோம்? ஹெல்ப் பண்ணணும். 100 பேர் இருக்கிறாங்க, 100 பேரும் போற கிடையாது. அதுல ஒரு 5 பேர் தான் என்ன பண்றாங்க? டக்குன்னு உடனே போய் அவங்களை தூக்கி விடுறாங்க, இல்லை அவங்கள ஒரு இது பண்றாங்க. அவங்களுக்கு வந்து ஹார்ட் ரூல்ஸ் ஓவர் ஹெட். ஆகவே சில நேரங்களில் இதயம் மூளையை இயக்க வேண்டும், சில நேரங்களில் மூளை இதயத்தை இயக்க வேண்டும். எப்போ? எக்ஸாம்பிள். வெரி குட் எக்ஸாம்பிள். போன தடவை இந்த எம்பதி அப்படிங்கும்போது ஒருத்தவங்க கேட்டாங்க. அதாவது நான் 2 பேர் கொடுத்தேன் அந்த ப்ரோக்ராம். முதல் தடவை கொடுக்கும் பொழுது இப்படி ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்க, எல்லா சமயத்திலும் எம்பதி வந்து சரியா அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல கேள்விதான். அது 2வது அதே ப்ரோக்ராம் கொடுக்கும், நான் கூட ஒரு ஸ்லைடு சேர்த்தேன். there are times when you need not exercise empathy சொல்லிட்டு நான் 2வது தடவை அந்த ஒரு ஸ்லைடை மாற்றி நான் போட்டேன். அது நல்ல ஒரு எக்ஸாம்பிள். அப்போ சில சமயத்தில் வந்து எல்லா சமயத்திலும் நாம் என்ன செய்யணும்? இதயத்தை பயன்படுத்த வேண்டிய தேவையில்லை, மூளையை பயன்படுத்த வேண்டும். இப்போ இந்த ரேஷனல் இமோட்டிவ் தெரப்பி, ரேஷனல்னாலே யூசிங் ஹெட், இமோட்டிவ்னா என்ன? இமோஷன்ஸ். சரியா? ஹார்ட். தெரப்பினா என்ன? ஹீலிங், ஹெல்பிங். ஆகவே நம்முடைய யூசிங் ஹெட் ஓவர் த ஹெட், ஹார்ட், அதான் அந்த டெஃபினிஷனுக்கு அர்த்தம். நாம வந்து
அப்போ அப்போ இந்த இதுக்கு முன்னால் உள்ள அந்த இன்ட்ரொடக்ஷன் எல்லாம் நமக்கு வந்து ரெடியாக இருக்கணும். இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம்ல, நான் வந்து ஹெட் பர்சனா, ஹார்ட் பர்சனா, ஹேண்ட் பர்சனா? நீங்கள் யாரு? மூணுமே. ஹெட் பர்சனா, ஹார்ட் பர்சனா, ஹேண்ட் பர்சனா? நீங்கள் ஹேண்ட் பர்சன். ஹெட்டு. நான்கு பேர் சொல்லிட்டீங்க. யார் இன்னொன்று யாரு? ஓகே, ஸோ அதை வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? அது கண்டுபிடிச்சு வந்து சம்டைம்ஸ் இது வந்து இப்போ செல்ஃப் அவேர்னஸ் நம்ம சொல்றோம்ல, இது வந்து நான் நினைக்கிறேன் நான் வந்து ஹார்ட் பர்சன் சொல்லிட்டு ஐ ஹவ் டு செக். இட் இஸ் கால்டு ஃபீட்பேக். அப்போ நமக்கு நெருக்கமானவங்ககிட்ட நான் ஹார்ட் பர்சன் நான் நினைக்கிறேன், நான் கரெக்ட் தானா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கணும். அவங்க கரெக்டு தான் அப்படி சொல்லுவாங்க. அல்லது இல்லையே சில சமயம் ரொம்ப மூக்குக்கு மேலே கோபம் வருது அப்படி நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ரெண்டையும் நாம் என்ன செய்யணும், இது கொஞ்சம் அப்ஜெக்டிவாக நம்ம கண்டுபிடிக்கணும். நான் நினைக்கிறேன் நான் வந்து ஹார்ட் பர்சன், ஹெட் பர்சன், ஹேண்ட் பர்சன் சொல்லிட்டு அது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அநேகமாக வந்து திருமணமானவர்களுக்கெல்லாம் ரொம்ப கரெக்டாக சொல்லக்கூடிய ஆள் யாரு? உங்க கிட்டமா தான், அவங்களுக்கு தான் கரெக்டாக தெரியும் இல்லையா? ஓகே. RET, rational emotive therapy using head over the heart. சத்து வாசிப்போமா? வாசிங்க. We are upset, angry, depressed and stressed over many events in our life. These are emotions, the heart. அப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே வந்து நாம் இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவோம். இன்னைக்கு நான் வந்து ரொம்ப கோபமாக இருக்கிறேன், அப்செட்டாக இருக்கிறேன், டிப்ரெஸ்டாக இருக்கிறேன், ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறேன். ஸோ இது எல்லாமே ரிலேட்டட் டு த ஹார்ட் இமோஷன்ஸ். இப்போ இந்த ரேஷனல் எமோட்டிவ் தெரப்பி என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் உங்களுடைய ஹெட்டை பயன்படுத்துங்கள். நம்முடைய வந்து தமிழர்கள் இந்தியர்களுக்கு உள்ள ஒரு குணமே நாம் அதிகமாக ஹெட்டை பயன்படுத்து. நாம் ரொம்ப இமோஷனலாக ஆயிடுறோம். அப்போ வந்து நம்ம பல நிகழ்வுகளை பற்றி நாம் பேசலாம். நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய இப்போ வந்து அரசியல் சூழல்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப எமோஷனலாக அவங்க என்ன பண்ணுறாங்க, பிஹேவ் பண்ணுறாங்க. ஹெட் அதிகமாக யூஸ் பண்ணவில்லை, யூஸ் பண்ண வேண்டும். ஹெட்டும் இருக்கு, ஹார்ட்டும் இருக்கணும், ஹெட்டும் இருக்கணும். ஆகவே இந்த இன்றைய சூழ்நிலைக்கு, நம்முடைய தமிழக சூழலுக்கு, இந்திய சூழலுக்கு இந்த ரேஷனல் எமோட்டிவ் தெரப்பி வந்து ரொம்ப பயனுள்ள ஒரு இன்சைட். தொடர்ந்து வாசிங்க, சத்தமாக வாசிங்க. When we analyze these experiences, we realize that it is not these events but our thoughts about these events that cause these responses. These are irrational beliefs. ஸோ இப்போ நம்ம அந்த கோர் பிரின்சிபிள்ஸுக்குள்ளே போகிறோம். அப்போ வந்து ஐ ஃபீல் டிப்ரெஸ்ட், எனக்கு கோபம் வருது, எனக்கு எரிச்சலாக வருது, எனக்கு நிம்மதியே இல்லை, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்லாம் நம்ம அடிக்கடி சொல்கிறோம். அல்லது மற்றவங்க சொல்கிறத நம்ம கேட்குறோம். அப்போ அதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது, இட் இஸ் நாட் தி ஈவெண்ட்ஸ். அப்போ வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குது, நான் எரிச்சப்பட்டேன். இப்போ நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வந்து ஒரு எல்லாருமே என்ன செய்யலாம், ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணலாம். கடைசியாக நீங்கள் எப்போ கோவப்பட்டீங்க? கடைசியாக நீங்கள் எப்போ எரிச்சல் பட்டீங்க? எதனால கோவப்பட்டீங்க? எதனால் எரிச்சல் பட்டீங்க? யாராவது சொல்ல முடியுமா? நீ வாலண்டியர். இன்னைக்கு, நேற்று, முந்தானத்து எனக்கு நான் கோவப்பட்டேன், எரிச்சல் பட்டேன், அப்செட் ஆனேன், ஸ்ட்ரெஸ் ஆனேன். யார் சொல்லுவா? கோயிலுக்கு கிளம்புறது லேட் ஆயிட்டு, அதனால ஸோ யார் மேலே எரிச்சல் பட்டீங்க? ஒய்ஃபு கிட்ட எரிச்சல் பட்டீங்க. ஓகே, நல்ல ஒரு எக்ஸாம்பிள் தான். அப்போ வந்து பேசிக்கலி வந்து பாருங்க, இப்போ ஆண்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு வந்து டைம் கான்சியஸ்னஸ், நம்ம வந்து கரெக்டாக டைமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பெண்கள் வந்து அவங்களுடைய அந்த பயாலஜிக்கல் கிளாக்கு கொஞ்சம் வேற மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது இல்லையா? ஓகே, அப்போ வந்து இப்போ வந்து டைமுக்கு நாம் வந்து 3:30 நம்ம கோயில் புறப்படணும் அவங்க சொல்லியிருக்காங்க, 3:40 ஆச்சு, இன்னும் அவங்க புறப்படலை. அப்போ இவங்களுக்கு கோவம் வந்துட்டு. சரியா? இப்போ இதை வந்து அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணும்போது ஏன்னா வந்து இட் இஸ் நாட் தட் இவெண்ட். அவங்க 3:30 ரெடியாக இல்லாமல் 3:40 வரை டிலே பண்ணது வந்து என்னுடைய கோபத்துக்கு காரணம் அல்ல. ஸோ இப்போ இங்கே தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்முடைய ஹெட்டை யூஸ் பண்ணுறோம். பட் our thoughts about these events that cause these responses. அப்போ இந்த லேட்டாக வர்றதை பற்றி
நான் என்ன நினைக்கிறேன், அதுதான் என்னுடைய கோபத்துக்கு காரணம். தாமதமாக வந்தது அல்ல, அந்த தாமதத்தை பற்றிய என்னுடைய எண்ணமே கோபத்திற்கு காரணம். நான் திருப்பி சொல்றேன், தாமதம் என்னும் நிகழ்ச்சி காரணம் அல்ல. திருப்பி சொல்லுங்க, என்னும் நிகழ்ச்சி காரணம் அல்ல, தாமதத்தை பற்றிய என்னுடைய எண்ணமே கருத்தே காரணம். சொல்லுங்க, அவ்வளவு கருத்து எண்ணம். அப்ப நாம இது பிரிக்கணும். ஒண்ணு வந்து இவெண்ட், வாட் ஹேப்பன். நம்ம ஏன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு நிறைய நிகழ்ச்சி கிடைக்குது. இப்போ ரொம்ப சிம்பிள் பாருங்க, நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போறோம், ஒரு பஸ் பிடிக்கணும், என்னாச்சு பஸ் வரல, லேட் ஆயிட்டு, உடனே நமக்கு என்ன வருது, பதட்டம் வருது. கோவம் வரதை விட பதட்டம் வருது, டென்ஷன் ஆகுது, ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஏன்னா யார் மேல கோவப்பட, டிரைவர் மேலேயா கண்டக்டர் மேலேயா, இல்லையா? இப்ப நான் வரும்பொழுது ஒரு சின்ன நிகழ்ச்சி பாருங்க, அந்த புது பஸ் ஸ்டாண்டு கிட்ட ஒரு சிக்னல் இருக்குல்ல, அதுல வந்து வழக்கமா என்ன பண்றாங்க, சிக்னல் விழும்போது ஒரு சில என்ன செய்யறாங்க, இறங்குறாங்க. இப்போ வந்து டோரை ஓப்பன் பண்ணாதான் இறங்க முடியும். அப்ப நான் வந்த பஸ்ல டோரை ஓப்பன் பண்ணாங்க, 2 3 இறங்கிட்டாங்க. நான் அதுல நின்றுட்டு இருக்கேன், அடுத்த பஸ் வருது. அடுத்த பஸ் எல்லாம் வந்து இங்க வந்து விட்ட உடனே ஒரு சண்டை, யாருக்கு, டிரைவருக்கு, கண்டக்டருக்கும் இந்த பேசஞ்சருக்கும். இறங்கின பேசஞ்சர் அவரை திட்டுறாரு. என்ன சொல்லி திட்டுறாரு, சிக்னல்ல டோரை திறக்க வேண்டியதானே, ஏன் திறக்கல அப்படின்னு திட்டுறாரு. அவர் சொல்றாரு, சிக்னல்ல டோரை திறக்கணும் தேவை கிடையாது. ஒரு ஆர்குமெண்ட் போகுது. ஸோ இதை மாதிரி ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் நடக்குது இல்லையா? அப்போ 2 பேருக்குமே என்ன தேவை, ரேஷனல் மோட்டிவ் தெரப்பி. எல்லாருக்கும் ரேஷனல் மோட்டிவ் தேவை. அப்போ வந்து ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியை பற்றி என்னுடைய பார்வை, என்னுடைய கருத்து, என்னுடைய சிந்தனை என்ன. மூணாவது பாருங்க, தீஸ் ஆர் இர்ரேஷனல் பிலீவ்ஸ். அப்போ வந்து அந்த சிந்தனை சொன்னோம்ல, இந்த நிகழ்ச்சியை பற்றி என்னுடைய சிந்தனை அல்லது கருத்து அல்லது எண்ணம், அது வந்து அதை 2ஆ பிரிக்கிறோம். அறிவுக்கு ஏற்றது, அறிவுக்கு முரணானது. பகுத்தறிவுக்கு ஏற்றது, பகுத்தறிவுக்கு முரணானது. அதான் இர்ரேஷனல். சரியா? ஸோ இன்னும் நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கிடுவோமே, இந்த பேசஞ்சர் வந்து சிக்னல்ல இறங்குறதுக்கு கேட்டிருக்காரு, அவர் திறக்கலை. சரியா? அவர் இங்க இறங்கின பிறகு சத்தம் போடுறாரு. கண்டக்டர் தான் சத்தம் போடுறாரு. அப்போ நான் என்னைய கூப்பிட வந்து ஆள் சொல்றாங்க, டிரைவர் சொல்லிதான் அவர் இறக்கி விட்டுருந்தார். அவர் திறந்துருப்பாரு, இவரு கண்டக்டர் சொல்றாரு சொல்லி அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ சம்டைம்ஸ் நம்ம சில விஷயங்களை எப்படி செய்யணும், யார் மூலமா செய்யணும் அப்படிங்கிறது இருக்குது. சில சமயத்துல வந்து டிரைவர் கண்டக்டர் நாம ரொம்ப அதிகாரம் பண்ணக்கூடாது. என்ன செய்யலாம், ப்ளீஸ் ரிக்வஸ்ட் பண்ணி, அவங்க என்ன செய்வாங்க, சரி சார் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னா இது பண்ணுவாங்க. சார் அதில் இறக்கணும் அப்படின்னு சொல்லி சில சமயம் அவங்களே சொல்லி அப்படி கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, அப்படி கேளு, நீங்க எப்படி கேட்குறீங்க அதை பொறுத்து அது வந்து என்ன செய்யணும், கொடுக்கப்படும். அதனால பலரும், டிரைவர்கள் பலவிதம், கண்டக்டர்கள் பலவிதம், பேசஞ்சர்கள் பலவிதம். ஒவ்வொருத்தரும் அவங்க சூழலுக்கு ஏற்றவாறு நம்ம என்ன செய்யணும், செயல்பட வேண்டும். அப்போ வந்து இந்த கோபம், எரிச்சல், அப்செட்டு, ஸ்ட்ரெஸ்ஸு இதையெல்லாம் நாம சமாளிக்கலாம். ஓகே, ஆர் இட் யூசிங் ஹெட் ஓவர் த ஹார்ட். இப்போ திருப்பி ஒரு சத்தமா வாசிங்க. இட் இஸ் நாட் தி இவெண்ட், இட் இஸ் த பிலீஃப் அபவுட் த இவெண்ட் that has caused you your negative emotions, heart. We can change our emotions positively by challenging our irrational beliefs and creating rational beliefs. So இதான் வந்து சம்மரி. இதை எழுதிக்கிடுங்க. இது ஆக்சுவலி நான் வந்து டாட் போட்டுக்கிறேன், இதை நம்பர் போட்டு தான் நல்லா இருந்திருக்கும். நீ கூட நம்பர் போட்டுடலாம், 1 2 3 4 சென்டென்ஸ். இதான் வந்து சம்மரி ஆஃப் ரேஷனல் எமோட்டிவ் தெரப்பி. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலும் போதும், மெமரைஸ் பண்ணாலும் போதும். 1 2 3 4 போட்டுக்கிடுங்க.
ஸோ நீங்கள் புள்ளி தான் போட்டுக்கீங்க நம்பர் உடைச்சல். ஓகே ஓகே ஓகே. ஸோ நான் ஒன்று பண்ணியிருக்கேன் பாருங்க, நான் பண்ணதை நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், அதாவது இந்த மாதிரியான இதில் வந்து நம்ம பல டெக்னிக்ஸை பயன்படுத்துகிறோம். ஒன்று வந்து கலர், யூஸ் ஆஃப் கலரை பயன்படுத்துகிறோம், கேபிட்டல் லெட்டர் பயன்படுத்துகிறோம், சென்டரிங் பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் வந்து சப் ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லையா, கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ். யூஸ் ஆஃப் கலர், யூஸ் ஆஃப் கேபிட்டல் லெட்டர், யூஸ் ஆஃப் சென்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து கலர் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம், கேபிட்டல் லெட்டர் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ரெடியா எல்லாம் எழுதிட்டீங்களா? ஸோ இது வந்து இதான் தியரி. இந்த தியரி அமைன் என்ன செய்யணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் அது ஒரு ஹேபிட்டாக மாற்றணும். 3 விஷயம் இருக்குது. முதலில் புரிந்து கொள்ள வேண்டும், சொல்லுங்க. இரண்டாவது, அதை கடைபிடிக்க வேண்டும், அதை பழக்கமாக மாற்ற வேண்டும். 3 விஷயம். திருப்பி சொல்லுங்க. முதலில் புரிந்து கொள்ள வேண்டும், இரண்டாவது அதை கடைபிடிக்க வேண்டும், மூணாவது பழக்கமாக மாற்ற வேண்டும். அப்போ முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிடும், ஓ இதான் அந்த கான்செப்ட். ரேஷனல் மோட்டிவ் தெரப்பினா இதுதான் இதை நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சுக்கிடணும். ரெண்டாவது என்ன செய்யணும், அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ ப்ராக்டிஸ் பண்ணணும், வெளியே போகணும்னு ப்ராக்டிஸ் பண்ணணும், நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். மூணாவது என்னது, பழக்கம். அது நல்ல ஒரு விஷயம். ஆக்சுவலி நான் ஒன் ஆஃப் த ப்ரோக்ராம்ஸ் தட் ஐ கிவ் வந்து பிரேக்கிங் பேட் ஹேபிட்ஸ் அண்ட் ஃபார்மிங் குட் ஹேபிட்ஸ். அதை கூட இன்னொரு காட் வில்லிங் அதை கொடுக்கலாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வந்து நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்குது, அதையெல்லாம் உடைச்சிட்டு என்ன செய்யணும், நிறைய நல்ல பழக்கங்களை உருவாக்கணும். பழக்கத்தில் உள்ள ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, ஒரு விஷயத்தை நம்ம பழகி விட்டால் அதிக முயற்சியின்றி அது இயல்பாக மாறிவிடுகிறது. அதிக முயற்சியின்றி இயல்பாக மாறி. இப்போ எனக்கெல்லாம் வந்து இது வந்து இயல்பாக மாறிவிட்டது. எதனால, அதை நாம் வந்து திரும்ப திரும்ப ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்யும்போது அது பழக்கமாக மாறிவிடுகிறது. வழக்கமாக ஒன்று சொல்றாங்க, ஒரு செயலை எத்தனை நாள் தொடர்ந்து செய்தால் அது பழக்கமாகும்? 21, 45. இதெல்லாமே நீங்க என்ன சொன்னீங்க, ஒரு மண்டலம் 45. ஓகே. ஸோ இது எல்லாமே ஆவரேஜ் தான் பார்த்துக்கிடுங்க. ஆக்சுவலி 5 days கூட போதும், நான் பார்த்துருக்கிறேன். 5 days போதும். ஆவரேஜ் தான் 21, ஹையஸ்ட் 45. இன்னும் சிலர் 70-80 நாள் வந்தாலும் ஹேபிட்டா மாறாது. அது அவங்களுடைய, அதாவது நம்ம வழக்கமா ப்ரோஆக்டிவ், ரெஸ்பான்சிவ், ரியாக்டிவ்னு சொல்றோம் பார்த்தீங்களா. ப்ரோஆக்டிவா இருக்கிறவங்க சீக்கிரமா என்ன செய்வாங்க, ஒரு ஹேபிட்டை பிக்கப் பண்ணிக்கிடுவாங்க. அவங்களுக்கு வந்து ஈவன் less than 21 days, 5 days, 6 days. இப்போ நான் பார்த்துருக்கிறேன் 5 நாளில் குடிய விட்டவங்க நான் பார்த்துருக்குறேன். சரியா, குடிய விடுறவங்க அப்படிலாம் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஆவரேஜ் 21 days, 3 weeks. ஸோ அதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஒரு 3 weeks நம்ம ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் நம்ம செய்து விட்டால் அதன் பிறகு அது ஒரு சிஸ்டமாக மாறி விடுகிறது. நம்முடைய மூளை அதுக்கு பழகி விடுகிறது, நமக்கு இயல்பாக மாறி விடுகிறது. ஆகவே we can practice எம்பத்தி. போன தடவை நான் எம்பத்தின்னு கொடுத்தேன். அது ஒரு ஸ்கில். அதை நாம் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ஹேபிட்டாக மாற்றணும். யூ பிகம் அ எம்பத்தட்டிக், கம்பேஷனேட் பர்சன். அதே மாதிரி இது இந்த ரேஷனல் இமோட்டிவ், அது ஒரு ஸ்கில்லு தான். அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பழக்கம் மாற்றிக்கிட்டோம்னா நமக்கு வந்து கோபம் வராது, எரிச்சல் வராது, ஸ்ட்ரெஸ் வராது. இப்போ இந்த மாதிரியான ரிசோர்ஸ் பர்சன், இப்போ வந்து 3 மணிக்கு 3:30 to 5 மணி வரை ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. அதில் ஒருத்தவங்க உட்காந்து பின்னால் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ என்னுடைய ரியாக்ஷன் என்ன? என்னுடைய ரியாக்ஷன் என்ன? ரிசோர்ஸ் கோவம் வரும். ஓகே ஓகே. ஸோ இப்போ நான் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்கள் எத்தனை கை தூக்குனீங்க? ஒரு தடவை 2 தடவையா? கை தூக்க சொன்னேன்ல, கை தூக்குனீங்களே, இல்லை கை தூக்கி என்ன சொன்னீங்க? மூளைக்காக நன்றி, இதயத்துக்காக நன்றி, கைகளுக்காக நன்றி. சொல்லுங்க. அப்ப நான் சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுத்தேன். என்ன விளக்கம்னா, இது நன்றி சொல்றதோட தூக்கம் வராம பாத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணேன். எல்லாம் திருப்பி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, வாசிங்கன்னு சொன்னா நீங்க வாசித்தீங்க. ஸோ வந்து ஒரு ரிசோர்ஸ் பர்சன், எல்லா ரிசோர்ஸ் பர்சனும் என்னன்னா, எல்லாரும் என்ன செய்யணும், நான் சொல்றத கேட்கணும், கவனிக்கணும், உள்வாங்கணும், அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத எல்லா ரிசோர்ஸ் பர்சனுடைய இது.
ஆனா அங்கே ஒரு தம்பி உட்கார்ந்து தூங்கி கொண்டிருக்கிறார். அதான் ஈவெண்ட், அதான் ஈவெண்ட். அப்போ இட் இஸ் த பிலீஃப் அபவுட் த ஈவெண்ட். இப்போ நான் பார்க்குறேன், ஆமா அவங்க சொன்னாங்க, அவங்க 2 விளக்கு கொடுத்தாங்க. இவங்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பினால் எனக்கு கோபம் வரும், இவங்க எப்படியும் போயிட்டு போறாங்க அப்படின்னா எனக்கு கோபம் வராதுன்னு சொன்னா நல்ல ஒரு விளக்கம் தான். ஓகே, அப்போ வந்து ஈவெண்ட் வந்து இந்த தம்பி தூங்குறாங்க, இதை நான் பார்க்குறேன். பார்த்தோன்னே என்னுடைய மனதில் என்ன தோன்றுகிறது, அதான் பிலீஃப் அபவுட் த ஈவெண்ட். அப்போ வந்து அது எப்படி தூங்கலாம்? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை கை தூக்க வச்சேன், சத்தம் போட்டு வாசிக்க வச்சேன், அதை மீறி நீங்க எப்படி தூங்கலாம்? தூங்கவே கூடாது அப்படின்னு நான் இதான் என்னுடைய பிலீஃப். அப்ப எனக்கு வந்து என்ன வருது? கோபம் வருது. என்னுடைய பிலீஃப் வந்து நாம ஏற்கனவே எல்லாரும் 2 பேரும் கை தூக்க வச்சுட்டோம், எல்லாரும் சத்தமா சொல்ல வேற வச்சுட்டோம், எல்லாரும் எழுத வேற வச்சுட்டோம், கிட்ட போய் எழுதுறாங்களான்னு பார்க்க வேற செஞ்சாச்சு. இதையும் மீறி இந்த தம்பி தூங்கினால் ஐயோ பாவம், அவங்கள ஒருவேளை நேற்று ராத்திரி சரியா தூங்கி இருக்க மாட்டாங்கல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வந்திருப்பாங்க. இங்கேயாவது தூங்கட்டும். ஓகே, சோ இந்த பிலீஃப் வந்து 2 இருக்கு பாருங்க. இவெண்ட் ஒண்ணுதான், ஒரு பார்ட்டிசிபென்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்க, தூங்கிட்டாங்க. அதை பார்க்கிற அந்த பார்வை 2 விதப்படுகிறது. சரியா? 3வது, that has caused you your negative emotions. அப்போ வந்து யாருமே தூங்கக்கூடாது, அது எப்படி தூங்கலாம் அப்படின்னு நினைத்தால் கோபம் வருகிறது. ஐயோ பாவம், நாம எவ்வளவோ முயற்சி பண்ணி, அவங்களும் முயற்சி பண்ணி பார்த்தாங்க, எழுதுறாங்க, சத்தம் போட்டு பார்த்தாங்க, கை தூக்கி பார்த்தாங்க, அதே மீறி தூக்கம் வருது அப்படின்னா வந்து அப்போ அவங்க உண்மையிலே டயர்டா இருக்கிறாங்க, தூக்கிட்டு போறாங்க. இப்போ எனக்கு கோபம் வரவில்லை. தட் இஸ் கால்டு எம்பத்தி. ஸோ நாம இந்த எம்பத்தியை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா என்ன ஆகுதுன்னா, இட் பிகம்ஸ் அ ஹேபிட். எல்லாருமே என்னவா மாறுறோம்? எம்பத்தட்டிக் கம்பேஷனேட் பீப்புளாக நம்ம மாறுறோம் இல்லையா? ஓகே, இப்போ நான் வந்து பாருங்க, இந்த தம்பி தூங்க வருது, தூங்குறாங்கன்னு சொல்லிட்டு 2 3 தடவை சொல்லிட்டேன். உங்க மனசுல என்ன ஓடுது? கொஞ்சம் எரிச்சல் வருதா? வரல. வெற்றி. ஸோ எரிச்சல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி நான் இங்க இத்தனை பேர் இருக்காங்க, என்னைய நான் தூங்குறேன்னு சொல்லி எப்படி சொல்லலாம், அவங்களும் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அவங்க மனசுல தோணுனா அது தப்பு கிடையாது, அவங்களுக்கு தோணுதுன்னா அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ இட்ஸ் ஆல் ஸ்மால் திங்ஸ் தட் கீப் ஹேப்பனிங். சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு எப்பவும் நடந்து கொண்டே, நாம என்ன செய்யணும்? விழிப்பாக இருக்க வேண்டும். எனக்கு எரிச்சல் வருதா, கோபம் வருதா, ஏன் எரிச்சல் வருது, ஏன் கோபம் வருது? இவங்களுக்கு எரிச்சல் வரல, கோபம் வரல. அது வந்து அப்படின்னா வந்து அவங்க ஏற்கனவே ஒரு உளவியல் முதிர்ச்சி, ஒரு சைக்கலாஜிக்கல் மெச்சூரிட்டி சின்ன வயசுல இருக்குது, அது பாராட்ட வேண்டிய விஷயம். ஓகே, 4வது பாருங்க, இந்த we can change. ஆக்சுவலி இதையும் நான் வந்து அண்டர்லைன் பண்ணிக்கணும், கலர்ல போடணும், அது போடல, அடுத்த தடவை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ we can change, that is a good news. அதான் நற்செய்தி. என்ன நற்செய்தி என்றால், நான் வந்து இன்னைக்கு ஒரு பார்ட்டிசிபென்ட் மேல கோவப்பட்டேன், அப்புறம் நான் யோசிக்கிறேன், ஏன் கோவப்பட்டேன்? கோவப்பட வேண்டிய தேவையில்லை. அப்ப அடுத்த முறை இப்படி ஒரு ஆள் தூங்குறத பார்த்தா நான் என்ன பண்ண மாட்டேன். ஸோ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், என்னுடைய பார்வையில் ஒரு மாற்றம், என்னுடைய செயல்பாட்டில் ஒரு மாற்றம், என்னுடைய சிந்தனையில் ஒரு மாற்றம். அப்போ வந்து நெகட்டிவ் தாட்ஸை, எதிர்மறை சிந்தனையை நேர்மறை சிந்தனையாக நான் மாற்றுகிறேன். மாற்றியதால் கோபம் வரவில்லை, அப்செட் ஆகவில்லை, ஸ்ட்ரெஸ் வரவில்லை, எரிச்சல் வரவில்லை, கூலாக நாம் இருக்கிறோம். இதான் வந்து ரேஷனல் இமோட்டிவ் தெரப்பியினுடைய பிரின்சிபிள். அதை சிம்பிளாக நாம் என்ன சொல்லியிருக்கிறோம்? யூஸ் யுவர் ஹெட் ஓவர் யுவர் ஹார்ட். யூசிங் ஹெட் ஓவர் த ஹார்ட். அப்போ நம்ம ஏற்கனவே முதலே சொல்லிட்டோம், சில வேளைகளில் மூளை இதயத்தை வழி நடத்த வேண்டும், சில வேளைகளில் இதயம் மூளையை வழி நடத்த வேண்டும். இப்போ ரேஷனல் இமோட்டிவ் தெரப்பியில் எதை வழி நடத்துது? ஹெட் ஓவர் ஹார்ட். ரேஷனல் இமோட்டிவ் தெரப்பி பொறுத்தவரை மூளை இதயத்தை என்ன செய்யணும்? வழி. நீ கோவப்படாத, நீ எரிச்சல் படாத, தேவையே கிடையாது. அதனால் நம்முடைய குடும்ப வாழ்வில், கணவன் மனைவிக்கு இடையில உள்ள உறவில், பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில உள்ள உறவில், நண்பர்களுக்கு இடையில உள்ள உறவில் பல சிக்கல்கள், பல கோபதாபங்கள், இதை எல்லாமே இந்த அணுகுமுறையில் நாம் என்ன செய்யலாம்? எளிதாக தீர்த்து விடலாம். நல்ல ஒரு செய்தி. அப்போ ஒரு 2 மணி நேரத்தில் நாம் ஒரு செய்தியை கற்றுக்க 3 இது சொன்னோம். இதை புரிந்து கொள்ள வேண்டும், 2வது இதை கடைபிடிக்க வேண்டும், 3வது பழக்கமாக மாற்ற வேண்டும்.
அவ்வளோதான். அப்போ ஒரு 2 மணி நேரம் ஒருத்தருடைய வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறது பாருங்க. ஆகவே அதை புரிந்து கொள்ள வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும், பழக்கமாக மாற்ற வேண்டும். திரும்பி சொல்லுங்க. இதை புரிந்து கொண்டாச்சா? இப்ப ரேஷனல் மோட்டிவ் தெரப்பில எத்தனை ஸ்டெப் இருக்குது? 4 ஸ்டெப் இருக்குது. ஈவெண்ட், ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ஒரு பேசஞ்சர் வர்றாரு, சிக்னல்ல வண்டி நிற்குது, அவர் கதவை திறக்கல, இதான் நிகழ்ச்சி. 2வது பிலீஃப் என்ன? அவர் என்ன நினைக்கிறாரு? பேசஞ்சரு இந்த கண்டக்டர் நினைச்சிருந்தா திறந்திருக்கலாம், அவர் வேணும்னு சொல்லியே திறக்கல அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? சண்டை போடுறாரு. 3வது நெகட்டிவ் இமோஷன்ஸ், கோவம் வருது, எரிச்சல் வருது, நின்று பஸ் மூவ்மெண்ட்ல இருக்குது, என்ன பண்றாரு? சண்டை போடுறாரு. அவரும் திரும்பி அவங்களுக்கு நிறைய பயிற்சியில கொடுக்குறாங்க. டிரைவர்ஸ் கண்டக்டர்ஸுக்கெல்லாம் வந்து நிறைய பயிற்சி கொடுக்குறாங்க. பேசஞ்சர்ஸ் வந்து கோவப்பட்டாலும் நீங்க என்ன பண்ணுங்க? கோவப்படாதீங்க அப்படின்லாம் நிறைய பயிற்சி கொடுக்குறாங்க. அதை மீறி அவங்க என்ன பண்றாங்க? சில திருப்பி பேசி, நான் பல சமயத்துல பஸ்ல வந்து கண்டக்டர் சாரி சார், ஓகே சார், விட்டுருக்கேன் சார் அப்படின்னு நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். அப்படி யாரும் சொன்னா அவங்க நிஜமா கொஞ்சம் கூல் ஆகும். நீங்க பார்த்துருப்பீங்க சில பஸ்கள்ல வந்து சின்ன பிரச்சனைகள், சில்லறை பிரச்சனைகள், லிட்ரலி சில சில்லறை இருக்குல்ல, சில்லறை இப்போ வந்து இது வந்துட்டு என்னது, நம்ம ஜிபே வந்துட்டு அந்த பாதி பிரச்சனை தீர்ந்தது, சில்லறைக்கு ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். அப்போ வந்து அதான் எம்பத்தி. எம்பத்தி என்றால் பரிவு, கம்பேஷன், பரிவு. அப்போ நாம வந்து கண்டக்டர் மேலே நாம என்ன செய்யணும்? பரிவு கொள்ளணும். அவங்களும் பாவம் நின்றுட்டே வர்றாங்க, ஒருத்தரே போய் கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும், சில்லறை கொடுத்தனா கொடுக்கலையா. ஸோ நாம அவங்க மேல பரிவு கொள்ளணும், அவங்களும் நம்ம மேல பரிவு கொள்ளணும். இவங்க ஏதோ ஒரு அவசரத்துக்கு போறாங்க, டக்குனு இறங்கி அங்க போகணும், இல்லைன்னா இப்போ விழுகிற திரும்பி நடந்து அங்க போகணும் இல்லையா. ஸோ ஒருவர் மீது பரிவு கொள்ள வேண்டும். ஒருவர் மீது பரிவு கொள்வோமாக. திருப்பி சொல்லுங்க. ஒருவர் மீது பரிவு கொள்வோமாக. நல்ல அருமையான நம்முடைய தமிழ் பண்பாட்டுல பரிவுங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. வள்ளலார் சொல்லிக்காரு, வாடும் பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். சொல்லுங்க. பாரதியார் சொல்லியிருக்காரு, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. சொல்லுங்க. அழகா சொல்லுங்க பாருங்க. உணவிலையினர் அது வந்து அறச்சீலம், அது வந்து கோபம். ஆனா ஒரு ஆமா அது அதான் நியாயமான என்ன. பாரதியார் வந்து ஔவையார் ஆத்திச்சூடி எழுதியிருக்காங்க பாருங்க. ஆத்திச்சூடியில் ஔவையார் நினைச்சிருக்காங்கன்னா, ஆறுவது சினம், கோவப்படாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து புதிய ஆத்திச்சூடி, இவர் சொல்றாரு, ரௌத்திரம் பழகு, கோவப்பட பழகு. அந்த அம்மா சொல்றாங்க கோவத்தை தனி, இவர் சொல்றாரு கோவப்படு. 2 பேரும் கரெக்டு தான். நியாயமானதுக்கு நாம் என்ன செய்யணும்? கோபப்பட வேண்டும். அதனால அப்போ வந்து உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. ஒருத்தவங்க அழுகுறாங்க, அதை பார்த்தவொன்னே எனக்கு என்ன வரணும்? பரிவு வர வேண்டும். அது கூட ஒரு விதமான பரிவு தான். இந்த தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லைனில் இந்த ஜெகத்தினை அழித்திடும், அது கூட ஒரு பரிவு தான். எப்படி இத்தனை பேர் சாப்பிடாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் த பிரின்சிபல். ஸோ ஏபிசி மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குது. இல்லை ஏபிசி மூணு ஸ்டெப் இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா என்ன? ஆக்டிவேட்டிங் இவெண்ட். நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணது தான், மீண்டும் மீண்டும் நம்ம பேசுறோம். ஸோ 2 எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து ஒரு கரியர் எக்ஸாம்பிள், இன்னொன்று வந்து ஃபேமிலி எக்ஸாம்பிள், ரிலேஷன் எக்ஸாம்பிள். நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். நம்ம இன்னைக்கு 2-3 எக்ஸாம்பிள் சொல்லிட்டோம். அந்த என்னது, தூக்கம் வர்ற எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறோம். அந்த சிக்னலில் வண்டி நிற்காத, கதவு திறக்காத எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ், நிறைய நிகழ்ச்சிகள் நம் வாழ்க்கையில் நடக்கின்றன. சில சின்ன நிகழ்ச்சிகள், சில பெரிய நிகழ்ச்சிகள். சின்ன நிகழ்ச்சிகள்னா அது வந்து என்ன செய்யும்? ஒரு மணி நேரத்தில் மறைஞ்சிரும், இல்லை ஒரு நாளில் போயிடும். இது வந்து சில காயங்கள் ரொம்ப நாள் இருக்கும், மாதங்கள், ஆண்டுகளுக்கு, சில இது வாழ்நாள் முழுவதும் அந்த கோபம், அந்த எரிச்சல்லாம் இருக்கும். ஸோ இது வந்து ஆக்டிவேட்டிவ் ஈவெண்ட். அப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அந்த ஆக்டிவேட்டிவ் ஈவெண்ட்ஸு அதை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த நம்ம மூளையை நாம் பயன்படுத்த வேண்டும், அறிவாற்றலை பயன்படுத்த வேண்டும். ஆக்டிவேட்டிங் ஈவெண்ட். எல்லா உணர்வுகளுக்கும் பின்னால் ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. எல்லா
எதிர்மறை உணர்வுகளுக்கு பின்னால் ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. எல்லா எதிர்மறை உணர்வுகளுக்கு பின்னால் ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. சொல்லுங்க. அப்படின்னா என்னன்னா, எனக்கு கோபம் வருது, எரிச்சல் வருது, ஏமாற்றம் வருது, அப்செட் ஆயிருக்கிறேன், டிப்ரெஸ் ஆயிருக்கிறேன், தூக்கம் வரல, இது எல்லாம் உணர்வுகள். அப்போ உடனே என்ன பண்ணும்? கோ பேக் டு நம்பர் 1. எல்லா எதிர்மறை உணர்வுகளுக்கு பின்னால் ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அந்த நிகழ்ச்சி என்ன? அதனாலதான் கோவப்பட்டேன், அதனாலதான் எரிச்சல் பட்டேன், அதனாலதான் தூக்கம் வரல. அதை நம்ம அசோசியேட் பண்றோம். நம்ம முதல்ல என்ன பார்த்துட்டோம்னா, அந்த நிகழ்ச்சிக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அந்த நிகழ்ச்சியை பற்றி என்னுடைய பார்வை, என்னுடைய கருத்து, என்னுடைய எண்ணம், என்னுடைய சிந்தனை, அதை மாத்தினா போதும். அப்போ அது வந்து அதாவது இவெண்ட் இஸ் அப்ஜெக்டிவ், மை தாட் இஸ் சப்ஜெக்டிவ். இன்னொரு தடவை சொல்றேன், இவெண்ட் இஸ் அப்ஜெக்டிவ், தாட் இஸ் சப்ஜெக்டிவ். திருப்பி சொல்லுங்க. அது எப்படி சொல்லலாம்? இவெண்ட் இஸ் எக்ஸ்டர்னல், தாட் இஸ் இன்டர்னல். சொல்லுங்க. அப்போ ஒரு நிகழ்ச்சி வந்து எனக்கு வெளியே நடக்கிறது, இந்த சிந்தனை வந்து எனக்கு உள்ளது. எனக்கு கண்ட்ரோல் எது மேல இருக்குது? இதுவா அதுவா? இன்டர்னல்ல எனக்கு கண்ட்ரோல் இருக்குது, சப்ஜெக்டிவ்ல என்னுடைய கண்ட்ரோல் இருக்குது. அது மேல எனக்கு கண்ட்ரோல் கிடையாது. ஒரு ஆள் வந்து, ஒரு பைக்கார வந்து என்னை அடிச்சிட்டான், இடிச்சிட்டான், அப்போ வந்து அதை என்னால ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ அடுத்தாப்புல நான் கோவப்படவா, சண்டை போடவா, அது வந்து என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ ஆக்டிவேட்டிங் இவெண்ட் முதல்ல. ரெண்டாவது வந்து பிலீஃப். ஸோ பிலீஃப்ல 2 இருக்குது பாருங்க. ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு, அந்த நிகழ்ச்சியை நம்ம இந்த தூக்கத்தை எக்ஸாம்பிள் சொன்ன பார்த்தீங்களா? ஒன்றுல நான் கோவப்படுறேன், இன்னொன்னுல நான் கோவப்படவில்லை. ஏன் கோவப்படுறேன்? எப்படி நீங்க தூங்கலாம்? நீங்க வந்து உங்களுக்கு கற்றுக்கொண்டதில் ஆர்வமே இல்லை, அல்லது நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து நான் தூங்காம வந்து இருக்க, நீங்க எப்படி தூங்கலாம்? அதனால கோவம் வருது. எதனால கோவம் வரல? ஐயோ பாவம், அவங்க களைப்பா இருக்கிறாங்க, தூங்கினா தூங்கிட்டு போறாங்க. ஸோ ஒரே நிகழ்ச்சி தான், ஆனா 2 பார்வைகள். அதை வந்து நாம எப்படி பார்க்கிறோம்? ரேஷனல், இர்ரேஷனல். ரேஷனல் பிலீஃப் வாசிங்க, சத்தமா வாசிங்க. ஐ ஆம் டிசப்பாயிண்டட் பட் இட் இஸ் நாட் தி எண்ட், ஐ கேன் இம்ப்ரூவ். இப்போ நிறைய மாணவர்கள் வந்து இந்த ரிசல்ட்லாம் வந்து பார்த்தீங்களா, இது வந்து ஸ்ட்ரெஸ் டைம் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா, அவங்க பேரண்ட்ஸும் சேர்த்தான். அந்த ஸ்னேகான்னு ஒரு இது இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸ்னேகான்னு ஒரு என்ஜிஓ, ஒரு ஆர்கனைசேஷன். அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ரிசல்ட் வர்றதுக்கு முந்தின நாளே இதை என்ன பண்றாங்க, விளம்பரங்கள்லாம் பண்றாங்க. மாணவர்கள் ஃபெயில் ஆயிட்டா, குறைய மார்க் எடுத்துட்டா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, நாங்க என்ன பண்றோம், ஃபோன்ல கவுன்சிலிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து நிறைய மாணவர்கள் என்ன பண்றாங்க, தற்கொலை முயற்சி பண்றாங்க, மேல இருந்து கீழே குதிக்கிறாங்க, பாய்சன் இது பண்றாங்க, அந்த மாதிரிலாம் பண்றாங்க. ஆகவே ஸோ ரேஷனல் பிலீஃப், ஐ எம் டிசப்பாயிண்டட் பட் இட் இஸ் நாட் தி எண்ட், ஐ கேன் இம்ப்ரூவ். வாசிங்க. ஐ எம் டிசப்பாயிண்டட் பட் இட் இஸ் நாட் தி எண்ட், ஐ கேன் இம்ப்ரூவ். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிகழ்ச்சி வந்து நடந்து விட்டது என்றால் அது உண்மையிலேயே எனக்கு ஏமாற்றம் தான், ஆனா வந்து இதுதான் முடிவு கிடையாது. இன்னும் நான் என்ன செய்யலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம். அடுத்த திரும்ப அந்த எக்ஸாம் எழுதலாம், திரும்ப அந்த இன்டர்வியூக்கு போகலாம், வேற ஒரு பிசினஸ் நான் தொடங்கலாம், வேற ஒரு இதுல நான் காசு சம்பாதிக்கலாம். சில பாருங்க, நிறைய பிசினஸ் பீப்புள், ஸ்மால் ஸ்கேல், லார்ஜ், எல்லாருமே என்ன பண்றாங்க, பலர் வந்து தற்கொலை செய்யறாங்க. அது ரொம்ப கொடுமை பாருங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் செத்துட்டா இந்த என்னுடைய ஃபேமிலி சஃபர் பண்ணக்கூடாது, அதனால என்ன பண்றாங்க, ஹோல் ஃபேமிலி, பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாமலே அவங்களை கொண்டுட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்ன பண்றாங்க, அவங்க சேர்ந்து இது பண்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அப்போ இதுதான் இந்த சிக்கல் தான். அப்போ ஐ கேன் இம்ப்ரூவ், ஐ கேன் டூ சம்திங் எல்ஸ். வாழ்க்கையில இனிமே ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து 1% தான். மிச்சம் 99% வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு வாய்ப்பு நிச்சயமா இருக்கதான் செய்யுது. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால வந்து அதுக்காக உயிரை போக்குறது, சொந்த பிள்ளைகளை கொல்றது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப பரிதாபத்துக்குரியது. ஸோ அது வந்து ரேஷனல் பிலீஃப். இர்ரேஷனல் பிலீஃபை வாசிங்க. ஐ எம் எ டோட்டல் ஃபெயிலியர், ஐ ஷுட் ஹவ் சக்சீடட். அதுக்கு மஸ்டர்பேஷன் போட்டுருக்கு, அது பின்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதான் வந்து நெகட்டிவ். அப்போ ஆக்டிவேட்டிங் இவெண்ட் நிகழ்ச்சி 1, அதை பற்றி என்னுடைய பார்வை 2, நேர்மறை பார்வை, எதிர்மறை பார்வை.
மூணாவது என்ன? சீனா என்ன? சாய்ஸ்ங்கிறது நல்ல ஒரு. வேற என்ன சொன்னீங்க? கான்செக்வன்ஸ், விளைவு. நிகழ்ச்சி, பார்வை, விளைவு. ஸோ ரெண்டு விளைவு இருக்குது. ஒன்று வந்து என்னது? ரேஷனல் பிலீஃப்னா சேட்னஸ் அண்ட் மோட்டிவேஷன். சொல்லுங்க. அப்படின்னு அர்த்தம் ஏமாற்றம், வருத்தம். ஆனா வந்து இன்னொருத்தர் எழுதிக்கலாம், இன்னொரு பிசினஸ் பண்ணிக்கலாம், இன்னொரு பெண்ணை லவ் பண்ணிக்கலாம். இவன் இளைஞர்களுக்கு அது ஒரு சிக்கல். இந்த பொண்ணு என்ன வேண்டாம்னு சொல்லிட்டா, அதனால நான் செத்துருவேன். நான் ஒரு நாள் பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன் பாருங்க. 4 காலேஜ் பசங்க யூனிஃபார்மோட பஸ்ஸில் ஏறுறாங்க. நான் பஸ்ஸில் உட்காந்துருக்கேன். அப்போ ஒரு பையன் சொல்கிறான், டிக்கெட் எடு. மொத்தம் 4 பேர். ஒருத்தன் இன்னொருத்தர் பார்த்து சொல்கிறான், டிக்கெட் எடு. அவன் சொல்கிறான், என்கிட்ட காசு இல்லை. உடனே இந்த பையன் சொல்கிறான், செத்து தொலை. இதான் வந்து கல்லூரி மாணவர்கள் இளைஞர்களுடைய லாங்குவேஜ். அதை உடனே எனக்கு வந்து அது அதிர்ச்சியாக இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வந்து ஏன்னா அவங்க டெய்லி அந்த மாதிரி லாங்குவேஜ் தான் என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. நீ ஏன் உயிரோட இருக்க, செத்து தொலை. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் தமிழ்ல ஒன்று சொல்லியிருக்காங்க, ஒரு வார்த்தை வெல்லும். ஆகிய சொற்களை பற்றி நாம் என்ன செய்யணும்? கவனமாக இருக்க வேண்டும். ஆனா வந்து நிறைய இளைஞர்கள், நிறைய மாணவர்கள் சொற்களை வாயில வர்றதெல்லாம் என்ன பண்றாங்க, பேசுறாங்க. அந்த they are not thinking. அப்போ வள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு? எண்ணி துணிக கருமம் துணிந்தவின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. முதல்ல பேசுறதுக்கு முன்னால, செய்யறதுக்கு முன்னால என்ன செய்யணும்? யூஸ் யுவர் ஹெட். அவரு என்ன சொல்லியிருக்காரு? ரேஷனல் இமோட்டிவ் தெரபி தான். உங்களுக்கு தலைய யூஸ் பண்ணுங்க. அப்புறம் நம்ம பேசி முடிச்ச பிறகு, செய்து முடிச்ச பிறகு அதை பற்றி யோசித்து பிரயோஜனம் இல்லை, அது இழுக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஆகவே நம்ம வந்து செத்து தொலை, செத்துருவேன் அப்படிங்கிற வார்த்தையே நம்ம நாவல வரவே கூடாது. இழிவான எதிர்மறையான சொற்களை பயன்படுத்த மாட்டேன். இழிவான எதிர்மறையான சொற்களை பயன்படுத்த மாட்டேன். சொல்லுங்க. கை தூக்கி சொல்லுங்க. ஏன் கை தூக்கி சொல்லணும்? அது மட்டும் இல்ல, அது வந்து லைட்டர் வெயின்ல தான். கையை பயன்படுத்தும் பொழுது நம்ம we are using our heart also. உடல், மனம், சிந்தனை எல்லாம் வந்து என்ன செய்யுது. அப்போ நான் வந்து என்னது இழிவான சொற்களை பயன்படுத்த மாட்டேன் அப்படி சொல்றதுக்கும், இழிவான சொற்களை பயன்படுத்த மாட்டேன். சீமானுடைய ஈர்ப்புக்கு அது ஒரு காரணம் இல்ல. சீமானுக்கு வந்து நிறைய ஆதரவு இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம். he uses the hand, is a hand man. அப்போ வந்து கையை அவர் நல்லாவே பயன்படுத்துகிறார். அதனால கையையும் நாம காலையும் பயன்படுத்த, பாடி பயன்படுத்த வேண்டும். நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, அந்த உறவுகளில் டச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூ மஸ்ட் டச் பீப்புள், கம்ஃபர்ட் தம், கன்சோல் தம், அப்ரிஷியேட் தம், டோன்ட் வரி அப்படி சொல்லணும், ஹக் பண்ணணும். அதெல்லாம். ஸோ இர்ரேஷனல் பிலீஃப், டிப்ரெஷன், ஷேம், அவாய்டன்ஸ். ஸோ இதுதான். இப்போ இதுல ஒரு சின்ன நீங்க கவனிக்க வேண்டிய ஒன்று இருக்குது. இது ரெண்டுல எது பெட்டர்? ரேஷனல் பிலீஃப். அதுல என்ன இருக்குது? அதை தவிர்க்க முடியுமா? தவிர்க்க முடியும். ஃபெயில் ஆயிட்டோம், வியாபாரத்துல பிசினஸ் ஃபெயிலியர் ஆயிட்டு, காதல் தோல்வி வந்து விட்டது, மார்க் குறைஞ்சிட்டு, எல்லாத்துலயும் ஏமாற்றம் வரத்தான் செய்யும். அதை தவிர்க்க முடியாது. ஆனா அதுக்கு பின்னால் உள்ள கான்செக்வன்ஸ் ஏபிசி, அந்த கான்செக்வன்ஸை நான் என்ன செய்யலாம்? மாற்றலாம். அது என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஸோ 3 இது சொல்லியிருக்கோம். ஏபிசி. ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆக்டிவேட்டிங் இவென்ட், பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிலீஃப். பிலீஃப்ல 2 இருக்குது, ரேஷனல் பிலீஃப், இரேஷனல் பிலீஃப். 3 வந்து கான்செக்வன்ஸ். ரேஷனல் பிலீஃப்னா ரேஷனல் கான்செக்வன்ஸ், irrational பிலீஃப்னா irrational கான்செக்வன்ஸ். ஸோ இதை வந்து நாம வந்து என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும், கடைபிடிக்க வேண்டும், பழக்கமாக்க வேண்டும். சொல்லுங்க. பலர் புரிந்து கொள்றாங்க, அதை என்ன செய்யறது கிடையாது, கடைபிடிக்க கிடையாது. சில கடைபிடிக்கிறாங்க, அதை
எப்படின்னா பாதியில என்ன செய்றாங்க, விட்டுறாங்க. அதுக்கு 3 இது சொல்றோம். 3 types of habits: short term habits, long term habits, lifelong habits. Short term habits, long term habits, lifelong habits. பெஸ்ட் என்னது? லைஃப்லாங் ஹேபிட்ஸ். இப்போ ஷார்ட் டேர்ம்னா என்ன, கொஞ்ச நாள் நம்ம செய்ய நல்லா இருக்குது செய்யறோம், அதுக்கப்புறம் என்ன பண்றோம், விட்டுறோம். இப்போ இந்த எக்ஸசைஸ்லாம் பண்றாங்கல்ல, நடக்கிறாங்க, கொஞ்ச நாள் செய்வாங்க, 2 வாரம் 3 வாரம், அதுக்கப்புறம் விட்டுருவோம். ஆனால் வாழ்நாள் முழுவதும் நம்ம கடைபிடிக்கணும். ஓகே, வாசிங்க. சேஞ்ச் யுவர் பிலீஃப் இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் யுவர் பிஹேவியர். சொல்லுங்க இன்னொரு தடவை. அப்போ சேஞ்ச் யுவர் திங்கிங், சேஞ்ச் யுவர் ஹெட் இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் யுவர் பிஹேவியர். ஸோ ரேஷனல் மோட்டிவ் தெரப்பினாலே யூஸ் ஆஃப் ஹெட் ஓவர் ஹார்ட், அதான் வந்து என்னுடைய டெஃபினிஷன். ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஹெட் டு இன்ஃப்ளூயன்ஸ் யுவர் ஹார்ட், அது இன்னொரு வகையில் சொல்றது. ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஹெட் டு இன்ஃப்ளூயன்ஸ் யுவர் ஹார்ட். அப்போ முதலே நம்ம சொல்லிட்டோம், சில நேரங்களில் இதயம் மூளையை வழி நடத்த வேண்டும், சில நேரங்களில் மூளை இதயத்தை வழி நடத்த வேண்டும். நம்முடைய குடும்பத்துல உறவுகளில் வந்து எதை இதயம் மூளையை வழி நடத்த வேண்டும். இந்த மாதிரியான உறவு சிக்கல்கள், கோபம், எரிச்சல், அந்த மாதிரி சமயத்துல மூளை இதயத்தை வழி நடத்தணும். 3 types of masturbation. இப்போ இவர் வந்து மாஸ்டர்பேஷன்னா அது ஒரு பேட் ஹேபிட். இவர் சொல்றாரு மாஸ்டர்பேஷன் இஸ் அ சைக்கலாஜிக்கல் பேட் ஹேபிட். அப்படின்னா என்ன, மஸ்ட்டுங்கிற வார்த்தை அது வந்து ஒரு, இப்போ நாம சொன்னோம்ல, செத்து தொலை, ஏன் உயிரோட இருக்க, இந்த மாதிரியே சொற்கள் நாம பயன்படுத்தக்கூடாது. இவர் சொல்றாரு மஸ்ட், ஷுட், ஹேவ் டு. சொல்லுங்க, இந்த மாதிரி சொற்களை நாம என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. மாஸ்டர்பேஷன் சொல்றாரு, அது ஒரு பேட் ஹேபிட். மஸ்ட், ஷுட், ஹேவ் டு அப்படின்னாலே அது சிக்கல் வந்து வருது. இப்போ நான் வந்து இந்த தூக்கம் எக்ஸாம்பிள் சொன்னோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து நோபடி ஷுட் ஸ்லீப் அல்லது எவ்ரிபடி மஸ்ட் பி அலர்ட், அதான் மாஸ்டர்பேஷன். அப்படின்னு தேவையில்லை. ஒருத்தர் தூங்கினா ஒவ்வொருத்தரும் அந்த தம்பி சொல்றாங்க, இந்த தம்பிட்டு வந்துடும். கொஞ்ச நேரம் தூங்கினா தூங்கிட்டு போறாங்க. ஸோ எவ்ரிபடி மஸ்ட் பி அலர்ட், எவ்ரிபடி மஸ்ட் லிசன் டு மீ, எவ்ரிபடி மஸ்ட் பி அப்படிங்கிறது தேவையில்லை அப்படிங்கிறதா அந்த. ஸோ அபவுட் மை செல்ஃப், அபவுட் அதர்ஸ், அபவுட் வேர்ல்டு. அதை சொல்லுங்க, அபவுட் மை செல்ஃப், அபவுட் அதர்ஸ், அபவுட் த வேர்ல்டு. சொல்லுங்க. ஸோ 3 விதமான மஸ்டர்பேஷன்ஸ் இருக்குது, சரியா? ஒன்று வந்து ஐ மஸ்ட் பெர்ஃபார்ம் வெல் அண்ட் கெட் த அப்ரூவல் ஆஃப் அதர்ஸ், ஒன்லி தட் டிட்டர்மின்ஸ் மை செல்ஃப் ஒர்த். அப்போ எல்லாரும் என்ன செய்யணும், பாராட்ட வேண்டும், நல்லா இருந்துன்னு சொல்லணும், அப்போதான் எனக்கு மகிழ்ச்சி. ஒருத்தர் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா, நீ சாயங்காலம் பூரா எனக்கு மூட் அவுட்டு, அது தேவையில்லை. ஒரு நிகழ்ச்சியில இருக்காங்க, 10 பேர் இருக்காங்க, 9 பேர் பாராட்டினாங்க, ஒருத்தர் பாராட்டல, இட் இஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அந்த ஒரு ஆள் ஏன் பாராட்டல அப்படின்னு தேவையில்லை. அதான் இதுதான் வந்து என்னது, அந்த ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் மாஸ்டர்பேஷன். மஸ்ட்ங்கிறதே நாம என்ன செய்யக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது அபவுட் அதர்ஸ். வாசிங்க. அதர் பீப்புள் அதர்வைஸ் தே ஆர் பேட் பீப்புள். அது ரொம்ப மோசம். அப்போ நான் வந்தால் எல்லாரும் என்ன பண்ணணும், என்னை வெல்கம் பண்ணணும், ரிசீவ் பண்ணணும், இது பண்ணணும், கும்பிடணும், வாங்கன்னு சொல்லணும், என்னை பார்த்து ஸ்மைல் பண்ண. நிறைய பேர் என்னை பார்த்து ஏன் ஸ்மைல் பண்ணலை, இது பலருடைய பிரச்சனை. என்னை ஹலோ சொல்லலை, ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கணும், என்னை பார்த்து ஹலோ சொல்லலை, என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணலை, நல்லா இருக்கியான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல, சாப்பிட்டீங்களா அப்படி கேட்கல, அதனால அவங்க மோசம். அதான் அவர் சொல்றாரு, அதனால அவங்க மோசம். அவங்க ஏன் ஸ்மைல் பண்ணல, அப்படியா, நான் உங்களை கவனிக்கல, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு பிரச்சனை. நான் உங்களை கவனிக்கல, கவனிச்சிருந்தா ஸ்மைல் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரியான மற்றும் எவ்வளவு நேரம்? ஓகே, சொல்லுங்க. அப்படியே நிறுத்துக்கோங்க. ஓகே, ஒரு 15 minutes டீ பிரேக் முடிச்சுட்டு reveals our thinking patterns very clearly.
RET teaches that our emotional disturbances often come from irrational beliefs which are usually expressed in rigid, extreme and illogical language. Let us pay attention to these words and change them into rational and appropriate language. இப்போ ஏற்கனவே நம்ம சில சொற்கள், ஒரு வார்த்தை கொல்லும் ஒரு வார்த்தை வெல்லும், செத்து தொலை, அந்த மாதிரியான சொற்கள். இப்போ இந்த ரேஷனல் இமோட்டிவ் தெரப்பிலையும் இந்த சொற்கள், வார்த்தைகளுக்கு கவனம் கொடுக்க வேண்டும். நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் இது சில இது இருக்குது. நாம் அதை என்ன செய்யணும், நம்முடைய தமிழுக்கு நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், நம்முடைய அனுபவத்தோடு கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ டிமாண்டிங் லாங்குவேஜ், இர்ராஷனல் லாங்குவேஜ், ரேஷனல் லாங்குவேஜ். இது நல்ல ஒரு இது பாருங்கள், அந்த இதை நம்ம எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். இப்போ இடது பக்கம் இருக்கிறது இர்ராஷனல், வலது பக்கம் இருக்கிறது ரேஷனல். ரெண்டும் சேர்த்து நம்ம வாசிப்போம். 1 வாசிங்க, அதுக்கு ஆப்போசிட் 1 பாருங்க, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பாருங்க. He must respect me, I prefer that he respects me. ஸோ இதான் ரேஷனல் லாங்குவேஜ். இது தமிழ் எப்படி சொல்லலாம், யார் சொல்லுவா? எல்லாரும் எனக்கு மரியாதை கொடுக்கணும். கண்டிப்பா எல்லாரும் கண்டிப்பா எனக்கு மரியாதை கொடுக்கணும். மரியாதை கொடுத்தால் நல்லது, இல்லாட்டா இட் இஸ் ஓகே இல்லையா? மரியாதை கொடுத்தால் நன்றாக இருக்கும் நான் நினைக்கிறேன், ஐ ப்ரிஃபர். அதனால கண்டிப்பா அப்படிங்கிற அந்த கண்டிப்பா அப்படிங்கிற வார்த்தை, மஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா அப்படிங்கிற வார்த்தை. ஸோ அதுக்கு தவிர்த்துட்டு அப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு. நம்பர் 2 வாசிங்க. அடுத்தது, அப்ப என்னுடைய மாணவர்கள் கண்டிப்பாக நான் சொல்வதை கவனமாக கவனிக்க வேண்டும். மாணவர்கள் கவனித்தால் நன்றாக இருக்கும். இதில் ப்ரிஃபர் கூட கொடுக்கல, ஐ வுட் லைக் மை ஸ்டூடெண்ட்ஸ் டு லிசன். ஸோ அது ஒரு ஆல்டர்னேட். 3வது வாசிங்க. திங்ஸ் ஹேவ் டு கோ மை வே. அங்க ஐ ஹோப் திங்ஸ் கோ மை வே பட் தே மே நாட். அதாவது இந்த என்ன லா, ஏதோ ஒரு லா இருக்குது. என்ன லா? இஃப் எனி திங் கேன் கோ ராங் இட் வில். இல்லை, பார்க்கின்சன்ஸ் லா இல்லை. இஃப் எனி திங் கேன் கோ ராங் இட் வில். அப்போ எல்லாம் நான் நினைக்கிற மாதிரியே நடக்க வேண்டும் அப்படின்னு நாம அது ஒரு இராஷனல் பிலீஃப். நாம் நடக்கிற மாதிரி நினைக்கிற மாதிரி நடந்தால் நல்லது, இல்லாட்டி இட் இஸ் ஓகே, அதை சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற. ஸோ இந்த மாதிரியான, அதாவது சிந்தனைக்கும் சொற்களுக்கும் உள்ள தொடர்பு. நாம் எப்படி சிந்திக்கிறோமோ அப்படி பேசுகிறோம், எப்படி பேசுகிறோமோ அப்படி சிந்திக்கிறோம். அதனால் சொற்கள் குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதனால் கண்டிப்பாக மர்ஃபீஸ் லா, கரெக்ட், மர்ஃபீஸ் லா. அதனால் கண்டிப்பாக, மஸ்ட்டு, அந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது. 4 வாசிங்க. ஐ மஸ்ட் நாட் மேக் மிஸ்டேக்ஸ், இட் இஸ் ஓகே டு மேக் மிஸ்டேக்ஸ். நான் தப்பே செய்யக்கூடாது. இப்போ நானா கூட பரவாயில்ல, என்னுடைய மகன், என்னுடைய மகள் தப்பே செய்யக்கூடாது, ஃபெயிலே ஆகக்கூடாது. அப்போ நிறைய டீச்சர்ஸு, நிறைய பேரண்ட்ஸ் அப்படி நினைக்கிறாங்க. நான் அந்த ஸ்கூலில் பிரின்சிபலாக இருக்கும்போது மெனி இயர்ஸ் அகோ, அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன் என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த ப்ரோக்ரஸ் கார்டு இருக்குல்ல, அதில் அப்பாவுக்கு எடுத்து போட்டு வந்துட்டான். அதை டீச்சர் கண்டுபிடிக்கல, அப்பா கையெழுத்த இந்த பையனே போட்டான் அப்படிங்கிறது. யாரு டீச்சர்கிட்ட சொல்லிருக்கேன்னா, அவனுடைய தம்பி, அவன் யூகேஜி படிக்கிறான். யூகேஜி படிக்கிற பையன் டீச்சர்கிட்ட மிஸ், எங்க அண்ணன் எங்க அப்பா கையெழுத்த போட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு எது சரி எது தவறுன்னு தெரியுமா? தெரியாது. ஆனா என்னன்னா, வீட்டில் அப்பாட்ட காட்டினா அப்பா அடிப்பாங்க. அதனால என்ன பண்ணிட்டான், அவனே கையெழுத்த போட்டான். அப்போ ஃபெயிலே ஆகக்கூடாது அப்படின்லாம் அது உறவை என்ன செய்யுது, பாதிக்கிறது. இந்த குழந்தைகளை தவறு செய்ய தூண்டுகிறது. அதனால நான் பிரின்சிபலாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை சொல்லுவாங்க, 2500 ஸ்டூடெண்ட்ஸ் நான் அசம்பிளில் சொல்லுவேன், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன் தி ஸ்கூல் யூ கேன் ஆல் மேக் மிஸ்டேக்ஸ் அப்படி சொல்லுவேன். அப்படியே பட் அப்படின்னு சொல்லிட்டு உடனே 3 சொல்லுவேன், யூ மஸ்ட் அட்மிட் யுவர் மிஸ்டேக்ஸ்
யூ மஸ்ட் அப்பாலஜைஸ் ஃபார் யுவர் மிஸ்டேக்ஸ் அண்ட் யூ மஸ்ட் ட்ரை நாட் டு ரிப்பீட் யுவர் மிஸ்டேக். யாரும் தவறு செய்யலாம். இது வந்து நல்ல ஒரு லிபரேட்டிங் தாட். இந்த ஸ்கூல்ல யாருமே தப்பு பண்ணக்கூடாது அப்படியே நடக்கிற காரியமா? நடக்காது. ஸ்கூல்னால என்ன செய்வாங்க, மாணவர்கள் தவறு செய்ய தான் செய்வாங்க. ஆனால் என்ன செய்யணும், அது ஓகே ஐ மேட் எ மிஸ்டேக், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு அப்பாலஜைஸ் பண்ணணும். அப்புறம் இனிமேல் அதை திரும்ப செய்யாதபடி பார்த்து, அவ்வளோதான். திரும்ப செய்யாதபடி பார்த்து கொள்ள வேண்டும், அவ்வளோதான். திரும்பவும் செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை தான் வந்து அதான் ரேஷனல் இமோட்டிவ் தெரப்பி. ஆகவே மாணவர்கள் தவறு செய்யலாம், குழந்தைகள் தவறு செய்யலாம். அப்போ வீட்டில் வந்து மிலிட்ரி, நார்த் கொரியா ரூல் இருக்கக்கூடாது, மிலிட்ரி இது இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி. அதனால வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அப்போ அதில் ஒரு கிளவர் ஸ்மார்ட் வே ஆஃப் திங்கிங் என்னன்னா, 3:30 புறப்பட்டு வைங்களேன், 3:35 3:40 ரெடி ஆவாங்க. ஆனால் 3:15 சொல்லிடணும். இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்னு சொல்றாங்களே, 2 டைம் இருக்குதா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ல எப்பவும் லேட்டாக தான் 10 நிமிஷம் லேட்டாக தான் வரும், இல்லை லேட்டாக தான் ப்ரோக்ராம் தொடங்கும் அப்படிங்கிறது வி டேக் இட் ஃபார் கிராண்டட். அதனால என்ன செய்யணும், முன்னக்கூட்டியே சொல்லிடணும். நான் வந்து ஸ்கூல்ல இருக்கும்போது எல்லாரும் டீச்சர்ஸும் லேட்டாக தான் வருவாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் லேட்டாக தான் வருவாங்க. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த கிளாக்கையே ஒரு 3 நிமிஷம் பிந்தி வச்சிருவேன். அப்போ அவங்ககிட்ட நான் அதை சொல்ல வச்சிருவேன், உங்களுக்காக கிளாக்கை வந்து 3 நிமிஷம் நான் பிந்தி வச்சிருக்கேன், நீங்க ஆன் டைம்ல வந்தீங்கன்னா என்ன அர்த்தம், 3 நிமிஷம் லேட்டா வர்றீங்கன்னு அர்த்தம். ஸ்கூல் விட்டு போகும்போது 3 நிமிஷம் லேட்டா தான் நீங்க போகணும். ஆனா வந்து 3 நிமிஷம் நான் வந்து கிளாக்கை பிந்தி வச்சிருக்கனால 1 நிமிஷம் லேட்டா வர்றவங்க ஆன் டைம்ல வர்றீங்க, 2 நிமிஷம் லேட்டா வர்றீங்க ஆன் டைம்ல வர்றீங்க, 3 நிமிஷம் லேட்டா வர்றீங்க, 4 நிமிஷம் லேட்டா வர்றவங்க 1 நிமிஷம் லேட்டா வர்றீங்க. அதனால ஸோ இட் இஸ் கால்ட் ஃபிளெக்சிபிலிட்டி. நம்ம என்ன செய்யணும், சில சமயத்தில் கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருந்துக்கிடணும். அவங்க இப்படிதான் இருக்கிறாங்க, திருந்தி விட்டால் பிரச்சனை கிடையாது. அவங்க லேட்டாக தான் வருவாங்கன்னா நாம என்ன செய்யணும், கிளாக்கை தான் கொஞ்சம் நவட்டி வைக்கணும். அதனால வந்து ஐ மஸ்ட் நாட் மேக் மிஸ்டேக்ஸ், யாருமே மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து ரேஷனல் இமோட்டிவ் தெரப்பி லாங்குவேஜ் கிடையாது. யூ கேன் மேக் மிஸ்டேக்ஸ், பட் என்ன பண்ணுங்க, அதை அக்செப்ட் பண்ணுங்க, சாரி கேளுங்க, திரும்பி அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நம்பர் 5 வாசிங்க. எல்லாரும் என்னைய நல்லா நடத்தணும், எல்லாரும் என்னைய மதிக்கணும், எல்லாரும் என்னைய பார்த்தா ஸ்மைல் பண்ணணும், எல்லாரும் என்னைய பார்த்தா அப்படிலாம் நடக்காது. எல்லாரும் என்னைய பார்த்து ஸ்மைல் பண்ணா மகிழ்ச்சி, இல்லாட்டி பரவாயில்ல. எல்லாரும் என்னைய பார்த்து ரெஸ்பெக்ட் பண்ணா மகிழ்ச்சி, இல்லாட்டி பரவாயில்ல. அந்த மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டோம்னா அது ஒரு பழக்கமா இருக்கு. புரிந்து கொள்ள வேண்டும், கடைபிடிக்க வேண்டும், பழக்கமாக்க வேண்டும். சொல்லுங்க. என்னுடைய ஒரு அனுபவத்தை ஒன்று சொல்றேனே, நான் வந்து ஐ எம் டிராவலிங் அ லாட். ஏன்னா இந்த இதுல எத்தனை ப்ரோக்ராம் யாருக்கு ஞாபகம் இருக்குதா, இது எத்தனை ப்ரோக்ராம் சொல்லிட்டு 116. வெரி குட். அப்போ இந்த வருஷத்துல வந்து இந்த அகாடமிக் இயர்ல வந்து நான் 116 ப்ரோக்ராம் நடத்திருக்கேன். ஸோ ஐ டிராவல் அ லாட். தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துக்கும் நான் பெரும்பாலும் பஸ் ட்ரெயின்ல நான் பண்றேன். அப்போ பஸ்ல போகும்போது, நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போகும்போது மனசுல ஒரு ஆசை இருக்கும், என்னன்னா ஒரு ஏசி பஸ் இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா, கொஞ்சம் கம்ஃபர்டபுளா போகலாம். அப்போ வந்து நான் என்ன நினைப்பேன், ஏசி பஸ் வந்தால் கடவுளுக்கு நன்றி, ஏசி பஸ் வராவிட்டால் கடவுளுக்கு புகழ். சொல்லுங்க. ஏசி பஸ் வந்தால் கடவுளுக்கு நன்றி, ஏசி பஸ் வராவிட்டால் கடவுளுக்கு புகழ். மழை பெய்யாவிட்டால் கடவுளுக்கு நன்றி, மழை பெய்தால் கடவுளுக்கு புகழ். வெயில் அடிக்காவிட்டால் கடவுளுக்கு நன்றி, வெயில் அடித்தால் கடவுளுக்கு புகழ். ரெண்டு சேம் தான். ஸோ இப்படி இது இந்த ஒரு மைண்ட் செட் வந்து எனக்கு நம்ம சொன்ன புரிந்து கொள்ள வேண்டும், கடைபிடிக்க வேண்டும், பழக்கமாகிவிட்டது எனக்கு. அதனால வந்து ஏமாற்றம் கிடையாது, ஏமாற்றம் கிடையாது. ஏசி பஸ் வந்தா மகிழ்ச்சி, ஏசி பஸ் வரலாட்டி, பஸ் வந்தா மகிழ்ச்சி, பஸ் வரலாட்டி ரொம்ப மகிழ்ச்சி கிடையாது, ஏமாற்றம் கிடையாது. பஸ் வந்தா மகிழ்ச்சி, பஸ் வராவிட்டால் ஏமாற்றம் கிடையாது. இட் இஸ் ஓகே. யாராவது எனக்கு லிஃப்ட் கொடுப்பா, இப்போ கூட நான் கார்ல தான் வந்து இறங்கினேன், எனக்கு இன்னைக்கு 2 லிஃப்ட், அங்கிருந்து ஒரு கார் லிஃப்ட், இங்க இருந்து ஒரு கார் லிஃப்ட். அப்ப யாராவது என்ன படிக்கணும், தூத்துக்குடி வந்து பாருங்க, ஒரு எல்லாத்துக்கும் ஃபாதர்லாம் தெரியும், அதனால ஃபாதர் நடந்து போறாங்க, எங்க போனோம் கேட்டா இங்க போகிறாங்க. அப்போ
இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஆ நமக்கு சொந்த வந்த யாராவது ஒரு பத்திரிகை வரல சொல்லுவாரு வந்தா வரலைன்னா லாபம். வந்தா வரவு இல்லைன்னா செலவு கிடையாது. ஆ அதான் செலவு இல்லை அதனால லாபம். அந்த மாதிரி ஒரு எப்படி என்னை கூப்பிடாம இருக்கலாம், எப்படி எனக்கு இன்விடேஷன் வைக்காம இருக்கலாம். சிலர் வந்து இப்போமெல்லாம் இன்விடேஷனை வாட்ஸ்அப்லேயே அனுப்பிடுறாங்க. அப்போ அது கூட ஹேர்ட் பண்ணும். நீங்கள் எப்படி நேரில் வந்து கூப்பிடாம எப்படி வாட்ஸ்அப்பில் எப்படி அனுப்பலாம். ஸோ இதெல்லாம் வந்து இட் ஹேப்பன்ஸ். ஒவ்வொரு நாளும் ஏபிசி பார்த்தோம். ஏ வந்து என்னது ஆக்டிவேட்டிங் ஈவெண்ட், பி வந்து என்னது பிலீஃப், பாசிட்டிவ் நெகட்டிவ், ரேஷனல் இர்ரேஷனல், சி வந்து என்னது கான்செக்வன்ஸ், பாசிட்டிவ் கான்செக்வன்ஸ் நெகட்டிவ் கான்செக்வன்ஸ். அப்போ வந்து இன்விடேஷன் கொடுக்கவில்லை, அது ஒரு ஈவெண்ட். அதை நான் எப்படி எடுக்கிறேன், ரேஷனலாக எடுக்கிறேன்னா இர்ரேஷனல் எடுக்கிறேன்னா அதை பொறுத்து தான் என்னுடைய ரியாக்ஷன். அப்போ அவங்க வந்து ரேஷனல் எடுத்துக்கிட்டாங்க. வந்தா என்னது, வந்தா செலவு வராவிட்டால் லாபமா, வந்தா வரவு வராவிட்டால் லாபம் லாபம். அப்படி. ஸோ அது வந்து நல்ல ஒரு மைண்ட் செட்டு. இது இது எல்லாமே வி ஆர் ட்ரைனிங் அவர் மைண்ட். நம்முடைய ஹெட்டை நாம் என்ன பண்ணுறோம், பழக்கப்படுத்துகிறோம். அப்படி பழகிட்டுனா வந்து வாழ்க்கையில் ஏமாற்றம் கிடையாது. கௌதம புத்தர் என்ன சொன்னார், துன்பத்திற்கு என்ன காரணம், ஆசைகள் தான் காரணம். ஆசைகளை குறைக்க குறைக்க ஏமாற்றங்கள் குறைகின்றன. சொல்லுங்க. அப்போ வந்து கண்டிப்பா ஏசி பஸ் தான் வரணும் அப்படி கிடையாது. ஏசி பஸ் வந்தால் மகிழ்ச்சி, இல்லாவிட்டால் அதுவும் கடவுளுக்கு நன்றி. அப்படின்னா வந்து என்ன வராது, ஏமாற்றம் வராது, ஸ்ட்ரெஸ் வராது, டிஸப்பாயின்மெண்ட்டு அந்த மாதிரி எல்லாம் நம்ம என்ன செய்யலாம், இயல்பாக நம்ம இருக்கலாம். கட்டாஸ்ட்ராஃபிக் லாங்குவேஜ். கட்டாஸ்ட்ராஃபிக் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன, ரொம்ப அதிரடியான சொற்கள், அதிரடியான சொற்கள். ஸோ அந்த மாதிரியான சொற்கள்லாம் நம்ம வந்து இப்போ நம்ம சோஷியல் மீடியாலாம் பார்க்குறோம்ல, தற்குறி அப்படிங்கிற சொல் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக பயன்படுத்தப்படுகிறது இல்லையா. அவங்க ஒரு தற்குறி, நீ ஒரு தற்குறி. அப்போ இந்த சொற்கள் அதான் கட்டாஸ்ட்ராஃபிக் லாங்குவேஜ். இப்போ ரேஷனல் லாங்குவேஜ் வாசிங்க. நம்பர் 1, திஸ் இஸ் டெரிபிள். அது வந்து திஸ் இஸ் அன்பிளசன்ட் நாட் டெரிபிள். இதெல்லாம் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் உள்ள சொற்கள். இதே மாதிரி இணையான தமிழ் சொற்களை நாம் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். நம்பர் 2, அங்க இட் இஸ் எ டிசாஸ்டர் அப்படின்னா வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றதுக்குள்ள ஓகே, அது நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரல, ஆனால் அது ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர் கிடையாது, ஒரு பேரழிவு கிடையாது, பேரிடர் கிடையாது. 3வது வாசிங்க. ஐ கான்ட் ஸ்டாண்ட் திஸ். இது என்னால் தாக்கு பிடிக்கவே முடியாது, என்னால் இதை ஏற்றுக்கிடவே முடியாது. அங்கே எந்த பக்கம், ஐ டோன்ட் லைக் திஸ் பட் ஐ கேன் மேனேஜ். எனக்கு இது பிடிக்கல பட் ஐ கேன் மேனேஜ். பாருங்க. ஸோ லாங்குவேஜ் வந்து நம்முடைய அந்த ரேஷனல் திங்கிங்கை சொற்கள் வெளிப்படுத்துகின்றன. ஆகவே அந்த நாம் எதை சிந்திக்கிறோமோ அதை சொற்களாக நாம் மாற்ற வேண்டும். தமிழில் நம்ம என்ன செய்யலாம், பல சொற்களை நம்ம உருவாக்கலாம். அந்த மாதிரி சொற்களைலாம் பயன்படுத்தி பயன்படுத்தி நாம் அதை ஒரு பழக்கமாக மாற்ற வேண்டும். சில வந்து மகிழ்ச்சி, மகிழ்ச்சி நல்லது, வாழ்க வளமுடன், நல்ல வார்த்தை, வாழ்க வளமுடன். அதுக்கு இணையாக நான் கண்டுபிடிச்சது தான் கிடைத்தால் கடவுளுக்கு நன்றி, கிடைக்காவிட்டால் கடவுளுக்கு புகழ். சொல்லுங்க. ரெண்டு ஒண்ணுதான், அவ்வளவுதான். அப்போ ஏமாற்றங்கள் அதிகமாக வராது. ஸோ நம்முடைய மைண்டை நாம் என்ன பண்றோம், ப்ரிப்பேர் பண்றோம். we are ruling our head. நம்பர் 4, இட் இஸ் த worst thing ever. என் வாழ்க்கையிலே ரொம்ப மோசமான நிகழ்ச்சி. அதுக்கு அந்த பக்கம் என்னது, இட் இஸ் பேட் பட் நாட் தி எண்ட் ஆஃப் த வேர்ல்டு. உலகமே முடிந்து விடவில்லை. 5, மை லைஃப் இஸ், வாழ்க்கையே போச்சு, பாழா போச்சு. தமிழ் அப்படி சொல்லும்ல, வாழ்க்கையே பாழா போச்சு, வாழ்க்கையே சீரழிஞ்சு போச்சு. இதெல்லாம் வந்து டெரிபிள் வேர்ட்ஸ். அப்போ சீரழிஞ்சு போச்சு, வாழ்க்கையே பாழா போச்சு, செத்து தொலை, இந்த மாதிரியான சொற்கள். நான் வந்து வழக்கமாக டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ்டெல்லாம் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் கூட அந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். நான் தவிர்க்க விரும்பும் 5 மோசமான சொற்கள் எழுதுங்க. நான் தவிர்க்க விரும்பும் 5 மோசமான சொற்கள். பாப்பா அதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். நான் தவிர்க்க விரும்பும் 5 மோசமான சொற்கள். இப்போ நானே உங்களுக்கு 3 சொல்லிட்டேன். பாழா போச்சு,
இனிமே ஒண்ணுமே முடிஞ்சு போச்சு, இனிமே ஒண்ணுமே கிடையாது, என் லைஃப்ல இனிமே ஒண்ணுமே கிடையாது, செத்து தொலை, இந்த மாதிரியான சொற்கள். நான் தவிர்க்க இது இல்ல, நான் தவிர்க்க விரும்பும் நீங்க நான் தவிர்க்க விரும்பும் 5 எதிர்மறை சொற்கள். நான் தவிர்க்க விரும்பும் நீங்க அதாவது செல்ஃப் அவேர்னஸ். நான் என்ன மாதிரியான சொற்கள்லாம் பயன்படுத்தி, இப்போ நம்ம நிறைய சொற்கள் பார்த்துட்டோம்ல, தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ. நான் தவிர்க்க விரும்பும் 5 எதிர்மறை சொற்கள். வெரி குட். தம்பி நல்ல ஒரு வார்த்தை போட்டுக்கல, விளங்கவே விளங்காது, உருப்படவே மாட்டேன், விளங்கவே விளங்காது, இந்த மாதிரியான அதெல்லாம் நல்ல ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரியான சொற்களை நான் தவிர்க்க விரும்புகிறேன். நான் தவிர்க்க விரும்பும் 5 எதிர்மறை சொற்கள். சோலி முடிஞ்சா வெரி குட், நல்லதான். நீங்க என்ன எழுதிருக்கீங்க? ஓகே, வெரி குட். ஸோ இது வந்து பாருங்க, செல்ஃப் அவேர்னஸ். அப்போ நான் வந்து சில சமயத்தில் வந்து ஃபீட்பேக் நான் பயன்படுத்துகிறேன், ஆனால் எனக்கு அது தெரியவில்லை. இப்போ நீங்கள் வந்து எழுதுறதெல்லாம் பாராட்டுக்குரியது. இன்னும் நீங்கள் எழுதாத சொற்கள் நீங்கள் பயன்படுத்துவீங்க, அதை யார்கிட்ட என்ன செய்யணும் கேட்டால் அவங்க சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி வார்த்தைகள் நீங்கள் அடிக்கடி பயன்படுத்துறீங்க, அதுக்கு பேர் ஃபீட்பேக். இது செல்ஃப் அவேர்னஸ். வெரி குட். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்க. இப்போ நான் தவிர்க்க விரும்பும் எதிர்மறை சொற்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதியிருக்கீங்க. ஒருத்தவங்க 3 எழுதியிருக்காங்க, ஒருத்தவங்க 5 எழுதியிருக்காங்க, ஒருத்தவங்க 7 எழுதியிருக்காங்க. 3, 5, 7 இதில் பாராட்டுக்குரியவர் யார்? அதிக பாராட்டுக்குரியவர் யார்? 3 7 7 என்பதுதான் சரியான விடைய. அவங்களுக்கு செல்ஃப் அவேர்னஸ் கூடுதலாக இருக்கிறது. நான் வந்து தவிர்க்க விரும்பும் சொற்கள் சொல்லிட்டு டக்குன்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 7 எழுதிட்டாங்க. இதுக்கு ஒருத்தருக்கும் 5 பேர் எழுதியிருக்காங்க, இன்னொருத்தருக்கும் 3 பேர். இவங்களுக்கு வந்து செல்ஃப் அவேர்னஸ் குறைவாக இருக்கிறது, லோ ஆன் செல்ஃப் அவேர்னஸ். அவங்க வந்து 7 எழுதினவங்க ஹை ஆன் செல்ஃப் அவேர்னஸ். பிரச்சனையே கிடையாது. என்ன அதை யார் சொல்லணும்னா, உங்க ஒய்ஃபு சொல்லணும், உங்க ஃப்ரெண்டு சொல்லணும், உங்க பிள்ளைகள் சொல்லணும், உங்க ஸ்டூடெண்ட் சொல்லணும். அதான் இப்போ இல்லை, இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்றில் உண்மையிலே நீங்கள் பயன்படுத்தலை, நீங்கள் வந்து நல்ல சொற்களே பயன்படுத்துறீங்க, அது பாராட்டுக்குரியது. அதை வந்து இன்னொருத்தருக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ வந்து சப்ஜெக்டிவ். என்னை பொறுத்தளவில் இப்போ நானும் அப்படி தான், நான் வந்து எதிர்மறை சொற்களை பயன்படுத்துறதே கிடையாது. ஆனால் நீங்கள் தான் சொல்லணும். நான் இப்போ 2 மணி நேரம் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், 2 மணி நேரம் நீங்கள் எதிர்மறை சொற்களே பயன்படுத்தலைன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா, அது நான் சொல்கிறேன், நான் நினைக்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க. ஸோ அதனால் வந்து அந்த ஹை செல்ஃப் அவேர்னஸ், லோ செல்ஃப் அவேர்னஸ். அப்போ நிறைய டக்குன்னு எழுதுறவங்களுக்கு வந்து செல்ஃப் அவேர்னஸ் அதிகமாக இருக்கிறது. நாம இதெல்லாம் இந்த சொற்கள்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இருக்குது. சில யோசிச்சு பார்க்குறாங்க, வரல. அப்போ உண்மையிலே அவங்க பயன்படுத்தலையா, அல்ல அவங்களுக்கு அது தெரியவில்லையா? சிலருக்கு வந்து ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க, ஆனால் அது மோசமான சொல்லுங்கிறது அவங்க தெரியல. அவங்க இயல்பாக நினைக்கிறாங்க, இதெல்லாம் நார்மல் லாங்குவேஜ் தானே, இதை கூட பயன்படுத்தாமல் எப்படி நாம பேசுறது, நண்பர்களோட எப்படி பேசுறது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ கட்டாஸ்ட்ராஃபிக் லாங்குவேஜ். 3வது பாருங்க, ஃப்ரஸ்ட்ரேஷன் லாங்குவேஜ். ஃப்ரஸ்ட்ரேஷன் லாங்குவேஜ்னா ஏமாற்றம், அது மாதிரியான சொற்கள். அதெல்லாம் கொஞ்சம் குயிக்காக வாசிடுவோம். 1, I can't stand waiting. I don't like waiting, but I can tolerate. ஸோ இதெல்லாம் நம்ம அனுபவங்கள் தான். என்னால் இப்படி காத்துக்கிட்டே இருக்க முடியாது, காத்திருக்க எனக்கு பிடிக்கல, ஆனால் வேற வழி இல்லை, அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். நம்பர் 2, I can't tolerate criticism. யாரும் என்னை குறை சொல்லக்கூடாது, யாரும் என்னை விமர்சனம் பண்ணக்கூடாது, யாரும் என்னை திறனாய்வு செய்யக்கூடாது. அதுக்கு நேர் ஆப்போசிட், criticism is uncomfortable, but I can learn from it. சொன்ன சொல்லிட்டு போறாங்க, அது உண்மையா பொய்யான்னு சொல்லி நான் என்ன செய்யறேன், கொஞ்சம் ஆய்வு செய்து உண்மைன்னா நான் என்ன செய்யறேன், மாற்றிக்கொள்ளுது. நம்பர் 3, என்னால தோல்வி ஏற்றுக்கொள்ள. அந்த சினிமாவில் வில்லன் பேசுவாப்புல, தோல்வியே எனக்கு தோல்வியே கிடையாது. ஆனா அது நம்ம தமிழ் பண்பாடு என்ன சொல்லுகிறது, வெற்றியும் தோல்வியும் வேற என்ன, ஆணைக்கும் அடி சேர்க்கும். இன்னொன்னு தோல்வியே வெற்றிக்கு முதல் படி. இன்னொன்னு வீட்டுக்கு வீடு வாசப்படி.
அதனால நம்முடைய முன்னோர்கள் வந்து நல்லா சொல்லியிருக்காங்க. வெற்றி இது வேற மற்ற கல்ச்சர்ல இப்படி சொல்லியிருக்காங்க எனக்கு தெரியல. வெற்றியும் தோல்வியும் வீரருக்கு அழகு. மற்ற கல்ச்சர்ல இப்படி சொல்லியிருக்காங்களே எனக்கு தெரியல. ரொம்ப அழகா இருக்கு. அதனால வெற்றியும் தோல்வியும் ஒண்ணுதான். தோல்வி வந்து வெற்றிக்கு முந்தினபடி, அவ்வளவுதான். அதனால நான் தோல்வியை அடையக்கூடாது, நான் தோத்தா நான் செத்தே போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறதும் அப்படி பேசுறதும் வந்து என்னது, அது உள முதிர்ச்சியின்மை. அப்போ உள நலத்தோடு மன மகிழ்ச்சியோடு உறவுகளோடு நாம் வாழ வேண்டும் என்றால் இந்த எதிர்மறை சிந்தனைகள் எதிர்மறை சொற்களை நாம் தவிர்க்க வேண்டும். ஓகே, தோல்வியையும் துணிவோடு எதிர்கொள்கிற ஒரு தன்மை. நம்பர் 4, திஸ் ப்ரெஷர் வில் கில் மீ. அதுவே ஒரு நெகட்டிவாக இருக்கு, கில்லுங்கிற வார்த்தை இல்லையா. திஸ் ப்ரெஷர் வில் கில் மீ, அதுக்கு நேர ஆப்போசிட் திஸ் இஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல் பட் ஐ கேன் கோப். இது ஸ்ட்ரெஸ் தான், ஆனால் ஐ கேன் மேனேஜ், நான் சமாளிப்பேன். இந்த மாதிரியான சொற்களை நாம என்ன செய்யணும், இதை மேற்கொள்வேன், இதை நான் வெற்றி கொள்வேன், இதை நான் மேலாண்மை செய்வேன், இதை நான் மேற்கொள்வேன் அப்படிங்கிற சொற்களை நாம் பயன்படுத்தணும். சொற்கள் நம்முடைய சிந்தனையை உறுதி செய்கின்றன, நம்முடைய சிந்தனை நம்முடைய சொற்களை உருவாக்குகின்றன. சொற்களுக்கும் சிந்தனைக்கும் தொடர்பு இருக்கிறது. ஸோ ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் இஷ்யூஸ், இப்போ நம்ம 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஒன்று பிஸ்னஸ், லாஸ் இன் பிஸ்னஸ், இன்னொன்று வந்து ரிலேஷன்ஷிப், இன்னொன்று வந்து எக்ஸாம் ஃபெயிலியர், இந்த மாதிரியான சூழ்நிலைகள். இப்போ வந்து ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இர்ரேஷனல் 3 வாசிருங்க. ஒன்று நம்பர் 2, நம்பர் 3. ஸோ இது 3 வந்து இர்ரேஷனல். ரேஷனல் வாசிருங்க. நம்பர் 1, 2, 3. ஸோ நம்முடைய அந்த திரை கலாச்சாரம், நம்ம சார் கூட இது எடிட்டர் எழுதியிருக்காங்க ரியல் லைஃப்பை பற்றி. நம்முடைய கல்ச்சரில் வந்து இந்த திரையினுடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அப்போ வந்து ஒரு இது இளைஞர்களுக்குலாம் ஒரு எண்ணம் என்னன்னா, நான் ஒரு பொண்ணை பார்க்குறேன், எனக்கு பிடிச்சிருக்குது, அடுத்த ஸ்டெப் என்ன, நான் ஐ லவ் யூ சொல்றேன், நீ ஐ லவ் யூ சொல்லு. சொல்லாவிட்டால் ஆசிட் ஊற்றுவேன், கத்தி எடுத்து குத்துவேன், உன்னைய சோசியல் மீடியாவில் உன்னைய கேரக்டர் அசாசினேட் பண்ணுவேன். அப்போ நிறைய இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி இருக்கிறாங்க. அது வந்து இர்ரேஷனல், இட் லீட்ஸ் டு பேட் கான்சிக்வன்சஸ். அப்போ வந்து அதுக்கு ரேஷனல் என்ன, ரிஜெக்ஷன் இஸ் பெயின்ஃபுல் பட் சர்வைவல். அதுதான் அந்த காலத்தில் நம்ம ஈசோப் கதைகள், நான் வந்து நிறைய பேட்டு கேட்பேன், இந்த கதை சின்ன பிள்ளையில வாசிக்கிறீங்க, நீங்கள் வாசிக்கிறீங்களா ரொம்ப தெரியாது. 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் புத்தகத்தில் அந்த காலத்தில் ஒரு கதை உண்டு, ஈசோப் கதைகள். இந்த நரி வந்து திராட்சை பழத்தை எட்டி எட்டி பார்க்கும், அதுக்கு எட்டாது. உடனே என்ன சொல்லும், சீச்சி இந்த பழம் பிடிக்கும். இது யாருக்கெல்லாம் தெரியும் இந்த கதை? இவங்களாம் தெரியாது பாருங்க, இவங்களாம் ஜென்சி இந்த 2K கிட்ஸ். உங்களுக்கு தெரியுங்களா? உங்களுக்கு தெரியுங்களா? ஓகே, உங்களுக்கு தெரியும். அருமையான கதை இது வந்து இந்த காலத்து இளைஞர்களுக்கு தெரியவில்லை. இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, கிட்டாதாயின் வெட்டன மர. சொல்லுங்க இன்னொரு தடவை. அதுக்கு எப்படி இருக்கு பாருங்க, கிட்டாதாயின் வெட்டன மர. கிடைக்கிறன்னா மறந்துரு. அந்த கல்ச்சர், அதான் நம்முடைய கல்ச்சர், நம்முடைய முன்னோர்கள் அதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. சீச்சி இந்த இருக்கும் நினைக்கிறேன். ஆமா, எங்க இன்ஸ்டிடியூஷன்ல உண்டு, அதுக்கு புத்தகமே உண்டு. ஸோ பாருங்க, கிட்டாதாயின் வெட்டன மர அப்படின்னு நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிருக்காங்க, சொல்லி கொடுத்துருக்காங்க. கிடைக்கலன்னா சீச்சி இந்த பழம் புளிக்கும். இப்ப அப்படி கிடையாது. நீ லவ் யூ சொல்லலைன்னா உன்னை நான் வெட்டுவேன். கிட்டாதாயின் வெட்டுவேன். முதல்ல வெட்டன மர, இப்ப கிட்டாதாயின். அப்ப இதுதான் பண்பாட்டு சீரழிவு அப்படிங்கிற இதான் பார்த்துக்கிடுங்க. நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம் வந்து நல்ல பண்பாடு. ஆனா இன்னைக்கு வந்து அது என்னது, சீரழிந்து விட்டதற்கு திரைப்படம் ஒரு இது, சமூக ஊடகங்கள் ஒரு காரணம். இதெல்லாம் தவறு. கிடைக்கவில்லை என்றால்
கிடைத்தால் மகிழ்ச்சி, கிடைக்காவிட்டால் வேற மிக்க அது கொஞ்சம் கஷ்டம். நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. கிடைத்தா மகிழ்ச்சி, கிடைக்காட்டா மிக்க மகிழ்ச்சிங்கிறது வந்து ஒரு ஞானி. ஓகே ரைட். அல்ல அது பாராட்ட வேண்டியது. ஆனா அவங்க மேரேஜ் ஆகிடக்கூடாது. ஓகே ரைட். ஸோ இந்த மாதிரியான சிக்கல்கள் முதல்ல வந்து அதான் புரிந்து கொள்ள வேண்டும், கடைபிடிக்க வேண்டும், பழக்கமாக்க வேண்டும். சொல்லுங்க. என்ன சிக்கல்னா இவங்களுக்கு புரியவே இல்லை இங்க என்ன நடக்குது. நம்முடைய முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நாம என்ன சொல்லியிருக்கோம், நாம என்ன கற்றுக்கொண்டிருக்கிறோம், நம்ம படிப்பு என்ன, நம்முடைய குடும்பம் என்ன, அவங்க என்ன, இந்த பொண்ணுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல, அதை பற்றி எதுவுமே புரிதலே இல்லை. அந்த மாதிரியான சிக்கல் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான சிக்கல்களுக்கு இந்த மாதிரி பல உதவிகள். அதில் ஒன்று வந்து ரேஷனல் இமோட்டிவ் தெரப்பி. யூஸ் யுவர் ஹெட் ஓவர் யுவர் ஹார்ட். மணி 5 ஆயிட்டு. சோஷியல் மீடியா ப்ரெஷர். ஸோ முதல்ல பார்த்தது ரிலேஷன்ஷிப்பு, சோஷியல் மீடியா ப்ரெஷர். 3 இர்ரேஷனல். வாசிங்க. 1 2 3. இப்போ எல்லாரும் ரீல்ஸ் போடுறாங்க, எல்லாரும் போடுறாங்க. லைக் பண்ணுங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் நீங்க லைக் பண்ணல, ஏன் என்னைய அன்லைக் பண்றீங்க, ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஏன் அன்லைக் பண்ணிருக்கீங்க, கிவ் மீ தி ரீசன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கு. அதுக்கு நேர் ஆப்போசிட் ரேஷனல். வாசிங்க. 1 2 3. ஸோ இது நல்ல ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து நாம் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால எல்லாரும் லைக் பண்ணணும், எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை. அது ஒரு கற்பனை உலகம். இட் இஸ் நாட் ரியாலிட்டி. அதனால ரியாலிட்டி வந்து ரியல் ஹியூமன் பீயிங். சார் இன்னொரு இது எழுதியிருக்காங்க இந்த மாதத்து இதில் வந்து எடிட்டோரியலில் வந்து இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓவர் ரேட்டட் அப்படின்னு அவங்க கன்க்ளூஷன் வந்து இட் இஸ் அண்டர் ரேட்டட். இட் கெனாட் ரீப்ளேஸ் ஹியூமன் பீயிங்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கெனாட் ரீப்ளேஸ். அதை வாசி பாருங்க, நல்லா இருக்கு. 2 கட்டுரை எழுதியிருக்காங்க, ரெண்டுமே நல்லா இருக்குது. அதனால வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, சோஷியல் மீடியா, சாட் ஜிபிடி, வீடியோஸு, ரீல்ஸு, இதெல்லாம் வந்து இட் இஸ் ஓகே. ஆனால் வந்து அது வந்து நம்முடைய வாழ்வை, நம்முடைய மதிப்பீடுகளை தொலைப்பதற்கு ஒரு வழியாக இருக்கிறது. அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு, சோஷியல் மீடியா அவேர்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நமக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் நான். ஒன்று வந்து ரிலேஷன்ஷிப்பு, இன்னொன்று வந்து சோஷியல் மீடியா. அதில் 2லையுமே வந்து பலர் பைத்தியமாக இருக்கிறாங்க. அந்த பைத்தியத்தை நாம் என்ன செய்யணும், பைத்தியத்திற்கு வைத்தியமாக இருக்க வேண்டும். ஓகே. ஸோ வி ஆர் கம்மிங் டு தி எண்ட் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸசைஸ் என்னன்னா வந்து பாருங்க, திங்க் ஆஃப் அ ரீசன்ட் ஈவெண்ட் தட் அப்செட் யூ வெரி மச் அண்ட் டூ திஸ் எக்ஸசைஸ். இப்போ நான் 2-3 எக்ஸாம்பிள் சொன்னேன். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இன்று, நேற்று, முந்தானத்து நடந்த ஏதோ ஒரு சிறிய நிகழ்ச்சி, பெரிய நிகழ்ச்சி, அதை எழுதி பண்ணி அந்த ஸ்டெப்பு பார்க்குறோம். என்னது? ஏ, வாட் ஹேப்பன், ஆக்டிவேட்டிங் ஈவெண்ட். பி, வாட் வாஸ் யுவர் இர்ரேஷனல் பிலீஃப். சி, வாட் வாஸ் த கான்சிக்வன்ஸ். கூட 2 இருக்குது. டிஸ்பியூட்டேஷன், வாஸ் இட் லாஜிக்கல் ஆர் ரீசனபிள் ஆர் இர்ரேஷனல். டி, effective new belief, it is true I made a mistake but it is okay to make mistakes, I will be careful next time. புரியுதா? எழுதுங்களா கொஞ்சம். ஏதாவது ஒரு நிகழ்ச்சி, இன்னைக்கு, நேற்று, முந்தானத்து, போன வாரம் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி, நீங்கள் கோவப்பட்டீங்க, எரிச்சல் பட்டீங்க, அப்செட் ஆனீங்க, டிப்ரெஷன் ஆனீங்க, தூக்கம் வரல, சண்டை போட்டீங்க, அடிச்சிங்க, கெட்ட வார்த்தை போட்டீங்க, திட்டினீங்க, பேசாமல் இருந்துட்டீங்க. ஸோ அதை இந்த 5 வரிசையாக எழுதணும். ஆக்டிவேட்டிங் இவெண்ட், பிலீஃப், கான்சிக்வன்ஸ், டிஸ்பியூட்டேஷன், ஃபைனலி இ வந்து இஃபெக்டிவ் நியூ பிலீஃப். இஃபெக்டிவ் நியூ பிலீஃப்னா, நான் செய்தது தவறு, அப்படி செஞ்சிருக்க வேண்டிய தேவையில்லை, அப்படி பேசியிருக்க வேண்டிய தேவையில்லை, அப்படி திட்டிருக்க வேண்டிய தேவையில்லை, அடுத்த முறை நான் கவனமாக இருப்பேன்.
பார்க்குறது ஈக்யூன்னு சொன்னாங்க. ஈக்யூ EQ வந்து அது வேற, அதோட எல்லாம் அதோட தொடர்புடையது. அது வந்து இமோஷனல் கோஷன்ட், ஓகே. அது வந்து இமோஷனல் இன்டெலிஜென்ஸு, அது ஒரு பார்வை. இல்லை இல்லை இல்லை, அது வந்து இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து வி மஸ்ட் யூஸ் மோர் ஹார்ட். இங்கே வந்து வி ஆர் சேயிங் வி மஸ்ட் யூஸ் மோர் ஹெட். அவங்க இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ரொம்ப ஹெட்டை யூஸ் பண்ணக்கூடாது, ஷோ எம்பதி, ஷோ ஆமாம். நிறைய வந்து என்ன பண்ணாங்கன்னா, நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு, நிறைய டாப் ஸ்கோரர்ஸ்லாம் வந்து ஃபேமிலி லைஃபு ஃபெயிலியர். அப்போ அதை அவங்க ரிசர்ச் பண்ணி என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, ஐக்யூ மட்டுமே போதாது, ஈக்யூ வேணும் அப்படின்னு. ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸையும் நீங்கள் எழுதிட்டு, ஆர்வம் உள்ளவங்க 1 or 2 people கேன் வாலண்டியர் டு ஷேர். நீங்கள் விரும்பினா அதை ஷேர் பண்ணலாம். போன தடவையும் அந்த இது மேலே வந்துட்டு அந்த ப்ரொஜெக்டர் லைட் நம்ம தனியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோன்னா. எனி வாலண்டியர்ஸ் யாராவது ஷேர் பண்ணுறீங்களா இந்த 5 ஸ்டெப்பையும்? யார் சொல்கிறா? இன்னும் வர்றீங்களா? இன்னும் வந்து சொல்லுங்கள். வாட் ஹேப்பன் பார்த்தீங்கன்னா, என்னுடைய பிஸ்னஸ் மேன் வந்து என்னுடைய அக்கௌண்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ருபீஸ் தான் இருக்கு. ஸோ ரேஷனல் பிலீஃப் என்னன்னா, எனக்கு வந்து ஒரு 1 lakh 2 lakh இருந்துச்சுன்னா, ஒரு 5 digit இருந்துச்சுன்னா, வேல்யூ ஃபிகர் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். என்னுடைய ரேஷனல் பிலீஃப் சொல்லுது. கான்சிக்வன்ஸ் வந்துன்னா பார்த்தீங்கன்னா, என்னால் 10,000 பொருள் தான் வாங்க முடியும், ஹையர் வேல்யூ பண்ண முடியாதுன்னு கான்சிக்வன்ஸ். அதில் இமோஷன்ஸ் சொல்லணும். ஏமாற்றம், ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்கர், கில்ட்டினஸ் வருது. நம்மளால அந்த அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியல. லாஜிக்கலா இருந்தா அது உண்மை. அதுதான் என் அக்கௌண்ட்ல 10,000 இட்ஸ் லாஜிக்கல். என்னுடைய சேலரி பேஸ் பண்ணி சேவிங்ஸ் பண்ண முடியுது. இது எஃபெக்டிவா எப்படி இந்த இராஷனல் எப்படி ரேஷனல் மாற்றணும்னா, நான் என்ன சொல்றேன், இராஷனல் மைண்ட் ரேஷனல் மைண்ட் சொல்லி என்னுடைய
இராஷனல் மைண்ட் வந்து ரேஷனல் மைண்ட் வந்து 10,000 வச்சிருக்கு, இராஷனல் மைண்ட் வந்து கூடுதலா எதிர்பார்க்குது. அப்போ வந்து என்னோட இராஷனல் மைண்ட் வந்து நான் என்னோட இராஷனல் மைண்ட் என்ன கேட்கறேன், எனக்கு ஒரு 5 டிஜிட் நம்பர் கொடு அப்படின்னு நான் கேட்குறேன். பட் வந்து சரி நான் எந்த 5 டிஜிட் நம்பர் கொடுத்தாலும் நீ அக்செப்ட் பண்ணிவிடியா அப்படின்னு என்னோட மைண்ட் கேட்குது. அது எனக்கு ஒரு 5 டிஜிட் நம்பர் கொடுக்குது. என்ன நம்பர் கொடுக்குன்னா 00000 5 zeros கொடுக்குது. ஸோ அப்படின்னா என்ன அந்த 0 அது வந்து வேல்யூவே கிடையாது. ஸோ வந்து ஐ எம் ஹாப்பி வித் திஸ். என்ன 10,000 வச்சிருக்கோம், ஐ எம் ஹாப்பி. ஸோ வச்சு ஸோ அதை வந்து நான் ரேஷனல் லாங்குவேஜாக என்ன கைதட்டி கொடுங்க. அவங்களே சொன்னாங்கல்ல, அதாவது 1 lakh இருந்தால் மகிழ்ச்சி, 10,000 இருந்தால் மிக மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஸோ ஒரு ஈவெண்ட்டு ஏபிசி, ஆக்டிவேட்டிங் ஈவெண்ட், பிலீஃப், ரேஷனல் பிலீஃப், இரேஷனல் பிலீஃப், கான்செக்வன்ஸ் இல்லையா? அப்போ வந்து மனதில் நிம்மதி இல்லை, ஏமாற்றம், ஏன் இப்படி இருக்குது, இந்த 10,000 வச்சுட்டு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஆங்ஸைட்டி அதெல்லாம் வருது, கில்ட் ஃபீலிங் அப்படி அவங்க சொன்னாங்க. ஸோ அதை மாற்றி வந்து இந்த 10,000 1 lakh தான் நல்லா இருந்திருக்கும், இல்லைன்னா இதை வச்சு நாம் என்ன செய்யலாம், மேனேஜ் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன செய்வோம், அந்த 1 lakh அடையலாம். இப்போ உடனே நம்ம அடையணும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் சேஞ்சிங் மை திங்கிங் பேட்டர்ன். அதன் வழியாக என்னுடைய அந்த எமோஷன்ஸ், அந்த ஏமாற்றம், ஆங்ஸைட்டி, கில்ட் ஃபீலிங்கை நான் என்ன பண்ணுறேன், ஹீல் பண்ணுறேன். ஓகே, வெரி. எனிபடி எல்ஸ்? வேறு யாராவது? நல்லா ஒரு வைஃபை கனெக்ஷனுக்காக ஒரு ஆஃபர் வந்துருக்கு, நான் ஆக்டிவேட் பண்ணியிருந்தேன். பேமெண்ட்லாம் பண்ணியாச்சு. ஆனால் அவங்க வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணலை. நிறைய டைம் கேட்டேன், ஃபோன் பண்ணேன், இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்புறம் அவங்க வந்து ஒரு டிஸ்பிளிட் இருந்துச்சு, இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க போல, நம்ம அவசரம் போட்டு பே பண்ணிட்டோமோ, இவங்க சும்மாவே இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்காங்க சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரியா ஆன்சர் பண்ணாதனால ஃபோன் பண்ணிட்டே இருந்தால் எடுக்கவே இல்லை. பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆச்சு, ஃபோன் வந்துச்சு. ஆக்சுவலாக வேர்ல்டு கப் ஃபைனல் மேட்ச் இருந்துச்சு அன்னைக்கு. அதுக்கு அந்த டைமில் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி கனெக்ஷன் வந்து கனெக்ஷன் வரல. ஏற்கனவே இந்த டீட்டெயில்ஸ் முடிச்சு ரீசார்ஜ் பண்ணாலும் பைசா வேஸ்ட்டாக போயிருக்கு, அதையும் பண்ணாமல் வச்சுருந்தேன். அப்போது பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு, பயங்கர கோபம், எரிச்சல் ஆயிடுச்சு. எதுக்கு ஃபோனு நான் ஃபோன் பண்ணி எடுக்கும்போது அவங்க ஒய்ஃப் எடுத்தாங்க. அதை எடுத்து நிறைய டைம் நான் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணாரு. வீட்டில் ஒய்ஃப் எடுக்கும்போது எனக்கு பயங்கர கோபம். இருந்தாலும் நாங்கள் ஸ்கூலில் இருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க, கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி ஹஸ்பண்ட் கொஞ்சம் பேச கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அம்மா அப்பாங்க பேசுகிறேன். ஆனால் அவர் பேசும்போது எங்கிட்ட நான் சாப்பிட்டா தான் பேசுனாரு. அப்போதான் தெரியுது அவருக்கு மேலே இருந்தே எந்த சரியான கனெக்ஷன் வரல. இன்னும் கோவம்னா ஆன்சர் பண்ணிக்கலாமே, இன்னைக்கு டேட் வரணும், அன்னைக்கு டேட் வரணும் சொல்றதுல என்ன இருக்கு, நம்ம பே பண்ணியிருக்கோம், நம்ம கிட்ட பதில் சொல்லி தானே ஆகும், எப்படி அவங்க சொல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிற எல்லாருக்குமே இருக்கு. நிறைய விஷயத்துல பே பண்ணிட்டு நமக்கு பதில் சொல்லாமல் அவங்களால எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் எம்பத்தி அவங்க சைடுல நான் யோசிச்சு பார்த்தேன். சரி, ஓகே, நம்ம கோவப்பட்டிருக்க கூடாது, அவங்களால இருந்தா கொடுத்துருப்பாங்க, இல்லையே அவங்க எல்லாரும் ரொம்ப ஆசை அவங்க வேலை முடியல வேலை. நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி நடக்கும், ஓகே இன்னும் நல்லா திங்க் பண்ணிட்டு இது மாதிரி இஷ்யூஸ் போவோம். அப்படி இல்லைன்னா லேட் ஆனாலும் பிரச்சனை இல்லை. ரொம்ப அருமை, ரொம்ப நல்லா சொன்னீங்க. ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு எக்ஸாம்பிள். அதெல்லாம் வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி பிஸ்னஸில் இருக்கிறவங்க, பிஆர், பப்ளிக் ரிலேஷன்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்ம அவங்களுடைய அந்த கஸ்டமர்ஸுடைய எக்ஸ்பெக்டேஷன் அதை நம்ம மனசில் வச்சுருக்கணும். அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு எக்ஸ்பிளனேஷனாக அதை நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். உங்களுக்கு வி ஆர் நாட் ஏபிள் டு சர்வ், பட் அதுக்கு ஒரு காரணம், ஒரு நியாயமான காரணத்தை நாம் கொடுக்கணும். ஒரு அப்பாலஜி, அதெல்லாம் நியாயமான எதிர்பார்ப்பு தான். அதனால் அந்த கோபம் வந்து ஒரு வகையில் நியாயமான கோபம் தான். என்ன அந்த நியாயமான கோபம் என்ன பண்ணுது, என்னுடைய உடல் நலனை, என்னுடைய மகிழ்ச்சியை குறைக்கிறது. அதனால் அதை நாம் ஹேண்டில் பண்ணணும். நல்லா சொன்னீங்க. ஓகே, ஸோ சார் எப்படி? ஸோ இன்னைக்கு வந்து இதுவரை பேசாதவங்க 2-3 வார்த்தை சொல்லிடுங்க. என்ன கற்றுக்கொண்டீர்கள்? ஆர்இடினா என்ன, அதன் ஆர்இடியுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன, அதில் உள்ள 3 ஹெச் என்ன, ரேஷனல் மோட்டிவ் தெரப்பி இந்த ஹெச்சை பயன்படுத்தி எப்படி சொல்வீங்க? ஹெட் ஓவர் ஹார்ட். ஓகே, ஏபிசிக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன? ஆக்டிவேட்டிங் இவெண்ட், பிலீவ்ஸ். பிலீவ்ஸ்ல 2 இருக்கு, என்னது? ரேஷனல் பிலீஃப் உடைய கான்செக்வன்ஸ் என்ன?
இர்ரேஷனல் பிலீஃபோட கான்சிக்வன்ஸ் என்ன? ஃப்ரஸ்ட்ரேஷன், ஆங்கர். இது அப்புறம் வந்து வேர்ட்ஸுக்கும் தாட்ஸுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது? ஸோ அந்த இர்ரேஷனல் பிலீஃப்ஸ் வந்து வார்த்தைகளாக வெளிவருகிறது. அதனால் ஐ மஸ்ட் பி கேர்ஃபுல் அபவுட் வேர்ட்ஸ். வார்த்தைகள் என்ன செய்யணும்? கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி சொற்கள் இப்போ நீங்கள் எழுதியிருக்கீங்க, இந்த மாதிரியான சொற்களை நான் இனிமேல் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும், கடைபிடிக்க வேண்டும், பழக்கமாக்க வேண்டும். அதனால் என்ன, இந்த மாதிரியான நிகழ்ச்சி அடிக்கடி கோவப்படுறோம், அடிக்கடி எரிச்சல் படுறோம், அடிக்கடி ஏமாற்றம் வருது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அடுத்த கோவம் வந்ததுன்னா ஏன் கோவம் வருது, எதனால கோவம் வருது, அதை என்ன செய்யலாம் அப்படின்ட்டு நாம் என்ன பண்ணுறோம்? ரெடி பண்ணி அதை கடைபிடித்து, அதை புரிந்து கொண்டு கடைபிடித்து அதை பழக்கமாக்கும் பொழுது இந்த கோவப்படுவதை இது பண்ணலாம். இந்த மாதிரியான சொற்களையே தவிர்த்து விடலாம். நம்முடைய வாழ்வு, தனிப்பட்ட வாழ்வு, ப்ரொஃபஷனல் லைஃப், பர்சனல் லைஃப், ரிலேஷனல் லைஃப் எல்லாமே நல்ல ஒரு நிறைவான ஒரு ரிச் லைஃபாக இருக்கும். ஒரு சில வேறு ஏதாவது நீங்கள் சொல்கிறதா ஒரு சின்ன ஃபீட்பேக் கொடுக்குறதா கொடுக்கலாம். ஸோ இந்த ரேஷனல் எமோட்டிவ் தெரப்பிங்கிறது ரொம்ப ஒரு அழகான ஒரு கான்செப்ட். அது ரொம்ப சிம்பிளிஃபைடாக ஃபாதர் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். நான் அது வந்து ஏதோ சைக்காலஜினாலே எல்லாருக்குமே வந்து ஏதோ நமக்குலாம் புரியாதுன்னு நினைக்கக்கூடிய விஷயம். இப்போ ரொம்ப சிம்பிளாக அந்த ஏபிசி கான்செப்டை வந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிளாக நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து ஃபாதர் சொல்லியிருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ ஃபாதர் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் கொஸ்டின். ஒவ்வொரு மாதிரியும் அவங்களுடைய சிம்பிளிசிட்டி தான் அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு நினைக்கிறேன். இது எவ்வளோ ஏன்னா வந்து ஒரு டீச்சருக்கு வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு விஷயத்தை வந்து புரியுற மாதிரி நிர்வகிக்கிறது தான். அதான் வந்து இதில் கஷ்டமான டீச்சர் மேபி இன்டெலிஜென்ட், பட் த இன்டெலிஜென்ஸ் ஆஃப் டீச்சர்ஸோட ஸ்கில் ஆஃப் டீச்சர் இஸ் டு கன்வே த இன்டெலிஜென்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டபிள் வே. அதுதான் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ யாராவது 2 பேரும் ஃபீட்பேக் கொடுத்தா நல்லா பண்ணிருக்கேன். இன்னும் 2 of you can come and share. இது வரைக்கும் பாம்ஸ் மீட்டிங் வராதவங்க வந்தால் இன்னும் நல்லா இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? எவ்வளோ தெரிஞ்சுருக்கீங்க? அங்கே எழுதிட்டு அங்கே எழுதிட்டு ஃபஸ்ட் டைம் ரவி போகிறாங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இருந்துச்சு. அவங்கள பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறது, புரிஞ்சுக்கிறது ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த மாதிரி மெனி ப்ரோக்ராம் அட்டன்றதுனால அதில் வந்து கொஞ்சம் நிறைய கற்றுக்கிறோம், நாலேஜ் கெயின் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு பழகும்போது பேசும்போது இந்த சுச்சுவேஷன் ஒரு சுச்சுவேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். வேற யாராவது இந்தியன் சார் சரிங்க நீ அவங்க முன்னாடி தெரியும் அவங்களதுனால சரி. ஸோ அவங்களோட ப்ரீச்சிங்கும் நான் வந்து ஃபாதர் சொல்லவே வேண்டாம், அவங்க சேர்த்தே நான் பண்ணேன். இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து வளர்த்தது நான் வேற யாராவது இருந்தீங்களா? நல்ல ப்ரோக்ராம், நல்ல ஒரு அறிவோட்டம். ஆக்சுவலி டெய்லி பக்கத்தில் ஒரு டீக்கெட் வரும், பைக்கு காரெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து சரி இங்கிருந்து வெளியே வருவாங்களே நம்ம வழிங்கிற அவர்னஸ் இருக்கு. வருஷவங்க எல்லா வருஷத்துக்கும் காரன் பண்ணிட்டு இஷ்டத்துக்கு பண்ணிட்டு போவாங்க. நாங்கள் அவசரத்துக்கு காரனுக்கு வெளியே கிளம்புனா நாங்கள் வெளியே இருக்கோம். ஆனால் நாங்கள் அதெல்லாம் பார்ப்பாங்க, பார்த்துக்கிட்டே டீயை குடிச்சுட்டு இருக்கோம். ஒருத்தரும் இது பண்ண மாட்டாங்க. ஆனால் நாங்கள் இருந்தது இங்கே பொறுமை தான். ஏன்னா வார்த்தையை விட்டு பேசுறது ரொம்ப நேரம் ஆகாது. சண்டை போடுறதுலாம் வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, அந்த மாதிரியே தான் போகும். பொறுமையாக சொல்லுவோம். அந்த கடையில் இப்போ போய் இது பண்ணோம், யாருப்பா இது வண்டி இது பண்ணிட்டா ஏன் கொஞ்சம் இருக்கலாம்ல அப்படின்னு சில பேர் வருவாங்க. சில நேரம் கொஞ்சம் அதாவது மூளை உபயோகித்து சில நேரம் செய்வோம். இதே இந்த ஒரு ரெண்டு ஏன்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்க வைக்கணும். அந்த இது சொன்ன விஷயங்கள்லாம் நம்ம டெய்லி லைஃப்ல வந்து ரொட்டீனாக நடந்துகிட்டே இருக்கு. நம்ம மோஸ்ட்லி நம்ம
இதயத்தை வச்சு பண்ணும்போது தான் பிரச்சனைகள் மேலும் மேலும் வராமல் தேங்க்யூ ஃபாதர். ஸோ தேங்க்யூ ஃபாதர் ஃபார் ஒண்டர்ஃபுல் கொஷின். எழுத்தாளர் ஒரு புஸ்தகம் ஆ ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு போன புத்தகம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. ஆமாம். அதையும் எடுத்துருவோம். அது இப்போ அந்த ஃபோக்கஸ் வந்துட்டு ஃபோக்கஸு லைட்டு முத நல்லா இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. இதை எடுத்துருங்க. இதை எடுத்துருங்க. எல்லா வாங்க